இல்ல கேரளா டாக்டர் இசா வசிஸ் மேடம் பேசுனது கேட்டேன் நான். ரொம்ப அருமை. அதாவது காமா ஓரேஷனால் நார்மலா எல்லாருக்கும் தேவை. எல்லா மனிதர்களுக்கும் 300 எம்ஜி வந்து அது டெய்லி வேணும். ஆனா அவங்க சொன்ன விஷயம், யாருக்கெல்லாம் ஹெல்த் இஷ்யூ இருக்குதோ, யாருக்கெல்லாம் உங்க உடம்புல தொந்தரவு இருக்குதோ, அவங்கெல்லாம் 4லிருந்து 6 எடுக்கணும் உங்க தொந்தரவினுடைய அளவை பொறுத்து. உங்களுக்கு இருக்கிற இஷ்யூஸ பொறுத்து 4லிருந்து 6 எடுக்கணும். அது லைஃப் லாங் எடுக்க வேண்டாம். அவங்க சொன்னது வந்து ஒன்லி 90 டேஸ் கோர்ஸ். அந்த தொந்தரவுலேருந்து ரிலீஃப் ஆயிரும். மறுபடியும் நீங்க 2 எடுத்தா போதும். அது வந்து அவங்க சொன்னபோது எனக்கு பெரிய ஆச்சரியம். ஏன்னு கேட்டா, எல்லா கதவுக்கு பின்னாடியும் ஒரு நோயாளி ஒளிஞ்சிட்டு இருக்காங்க. எல்லா வீட்லயும் இந்த காமா ஒரிஜினல் தேவை. ஒவ்வொரு சாதாரண மனுஷனுக்கும் காமா ஒரிஜினல் தேவை. ஒவ்வொரு சாதாரண மனுஷனுக்கும். காரணம் என்னன்னு கேட்டா, ஒரு 15 வகையான நோய்கள தடுக்குது. ஒரு இம்யூனிட்டி பூஸ்டர உருவாக்கி குடுக்குது. கொரோனாவோட பக்கத்திலே வர்றதுக்கில்ல. கேன்சர் ஈரோடு மாவட்டம் கேன்சர் மாவட்டம் ஆயிருச்சு. கேன்சர தடுக்கிறதுக்கு ஏதாச்சும் வழி இருக்கான்னு கேட்டா, நெறைய பேர் வந்து மருந்த நோக்கி போயிட்டுருக்கிறாங்க. மருந்து வந்து டெம்பரரி தீர்வு. ஆனால் இந்த உணவு தான் காமா ஒரைசினால் நிரந்தர தீர்வு. நெறைய கேன்சரு, ஹார்ட் அட்டாக் வராம பெரிய அதாவது பணக்கார வியாதிகளை கூட நம்ம வந்து தொற்று வராதபடிக்கு அதிலிருந்து நம்ம பாதுகாத்துக் கொள்வதற்கு இந்த காமா ஒரைசினால் எவ்வளவு முக்கியங்கிறத அந்த கூட்டத்தில நம்ம தெரிஞ்சுட்டோம். இந்த டாக்டர் தினேஷ் பாபு சார் நெறைய எவிடன்ஸ் அதாவது கியூரபிள் டிசீஸ் தான். எல்லா டிசீஸும் கியூரபிள் தான். எல்லா சர்வரோக நிவாரணி தான் காமா ஒரைசினால்னு நெறைய பேருக்கு குடுத்து அவருடைய கிளினிக்ல ஏகப்பட்ட ரிசல்ட் எடுத்து வச்சிருக்கார். நம்ம காலையில கோபகுமார் சார் டிஸ்கஸ் பண்ணும்போது கூட சொன்னார். காமா ஒரைசினால எனக்கு தெரியும் டாக்டர் தினேஷ் பாபு மாரி ப்ரமோட் பண்றது வேற யாரும் பண்றது கிடையாதுன்னு சொன்னார். அப்படின்னா எந்த அளவு தமிழ்ல வந்து அவ்வளவு தூரம் அவர் வந்து பேர் வாங்கியிருக்கார். ஆகையினால நான் அன்பா உங்களை எல்லாம் கேட்டுக்கிறது, இந்த கூட்டம் உங்க எல்லா டீமுக்கும். எல்லாரும் கேட்டாங்கன்னா, நான் கேட்டுட்டு போய் 10 பேர்த்துக்கு சொல்றதெல்லாம் மேட்டரு. ஆனா 10 பேர்த்தையும் உட்கார வச்சு நம்ம கேட்க வைக்கிறது தான் சக்சஸ். அதுதான் நமக்கு தேவை. எனவே ஒரு பெரிய காமா ஒரிஜினாலினுடைய தமிழ் ஜீனியஸ் நம்ம டாக்டர் தினேஷ் பாபு சார். பெரிய அளவுல வந்து பார்த்தீங்கன்னா, கேரளாவுல நம்ம மென்டாரே சர்டிஃபிகேட் குடுக்குறாரு. எனக்கு தெரிய டாக்டர் தினேஷ் பாபு மாரி காமா ஒரேஷனால ப்ரமோட் பண்றது ஆளே கிடையாதுன்னு. அப்படின்னா எந்த அளவுக்கு அவர் வந்து எல்லாருடைய மனதிலும் வந்து இடம் பெற்றிருப்பார்ன்னு பாருங்க. இன்னைக்கு நமக்கு வந்து டாக்டர் தினேஷ் பாபு சாருடைய கூட்டத்தை கேட்க, நம்முடைய டீம்ல யாரெல்லாம் பாருங்க உங்க டீம்ல ஜாயின் பண்ணாதவங்கள எல்லாம் ஜாயின் பண்ண வையுங்க. நேரத்தை வந்து அதிகப்படுத்தாதபடிக்கு உங்களுடைய பலத்த கரவோசையோட நான் டாக்டர் சார வெல்கம் பண்றேன். வெல்கம் டாக்டர் சார். ப்ளீஸ் ஸ்டார்ட் யுவர் செஷன். ஆல் தி பெஸ்ட். டாக்டர் டாக்டர் கேக்குதா? பொன்குணா சார் கேக்குதா? கேக்குது சார் நீங்க பேசுறது. அதான் டாக்டர் நான் அட்மிட் பண்ணி பேசல அதான் கேட்டேன்.
ஹலோ சார், மியூட்டா இருந்தது. ஓகே ஓகே சார். ஓகே ஓகே டாக்டர், ப்ளீஸ் ஸ்டார்ட். ஓகே, தேங்க்யூ. வணக்கம். திரு எமரால்டு காமராஜ் சார் வந்து நல்ல ஒரு எடிஃபிகேஷனோட கொடுத்துருந்தாரு. ஸோ நம்ம இந்த ஒரு தமிழ்நாடு செஷன், தமிழ்நாடு வந்து ஜூம் மீட்டிங் 2 மணிக்கு கண்டினியூஸாக சார் செய்கிறத வந்து ரொம்பவுமே அப்ரிஷியேட் பண்ணணும். ஏன்னா நாலேஜ் அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு வரணும்னா கண்டிப்பாக நம்ம வந்து நாலேஜ் அப்டேட் பண்ணியே ஆகணும். நாலேஜ் அப்டேட் பண்ணணும்னா அதுக்கு தகுந்த மாதிரி மெசேஜஸ் நம்மளுக்கு கிடைக்கணும். டெய்லி 2 o'clock டிஃப்ரெண்ட் பர்சனாலிட்டியில் அருமையாக வந்து பார்த்திங்கன்னா நாலேஜோட ஒவ்வொருத்தரும் கொடுக்குற ஜூம் மீட்டிங். என்னால் முடிஞ்ச வரைக்கும் அந்த 2 o'clock மேலே நான் ஃப்ரீ ஆகிட்டேன், கிளினிக்லேருந்து வந்துட்டேன்னா சாருடைய செஷனுடைய இதில் வந்து பார்த்திங்கன்னா கலந்துக்குவேன். ஸோ நம்மளது அப்டேஷனுங்கிறது தான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய பிஸ்னஸுக்கு ஒரு தூண்டுகோல். நம்ம வந்து எப்படி நம்ம கையில் வந்து எவ்வளோ நேம் லிஸ்ட் இருக்கோ அந்த நேம் லிஸ்ட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நம்ம பிஸ்னஸில் ஹையர் லெவலில் கொண்டு போகிறதுக்கு நம்மளுக்கு வந்து சரக்கு. ஒரு ஸ்டாக் அப்படிங்கிறது நம்மளது வந்து பார்த்திங்கன்னா ஹையர் லெவல் போகிறது இது வந்து நேம் லிஸ்ட். அதே மாதிரி நம்ம நாலேஜ் எவ்வளோ ஒரு ப்ராடக்ட்டும், ஏன்னா ஆர்சிஎம் வந்து டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரக்சரில் டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ப்ராடக்ட்ஸு ரெகுலராக கொடுத்துட்ருக்காங்க. நியூட்ரிசார்ஜ் ஆகட்டும், தென் காமா ஒரைசினால் ஆகட்டும், அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஆயுர்வேதிக் ப்ராடக்ட்ஸ் ஆகட்டும், அதே போல் பார்த்திங்கன்னா அக்ரி ப்ராடக்ட் ஆகட்டும், எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம நாலேஜ் இம்ப்ரூவ் பண்ணால் மட்டும்தான் நம்ம வந்து ஒரு தெளிவாக ஒருத்தருக்கு எக்ஸ்பிளைன் பண்ணால் அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அந்த ப்ராடக்ட் சேல் ஆகும். அந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணதுக்கப்புறம் அந்த ப்ராடக்டுடைய அதுக்கு மேலே அந்த ப்ராடக்ட் பேசும். அவ்வளோதான். என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒருத்தருக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுற வரைக்கும் தான் நம்மளுடைய ஒர்க்கு. அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா அந்த ப்ராடக்டே பேசும். அந்த ப்ராடக்ட் பேசுகிறப்ப வந்து பார்த்திங்கன்னா நம்ம பிஸ்னஸ் வந்து எங்கேயோ டேக் ஆஃப் ஆகி போய்கிட்டே இருக்கும். அந்த ஒரு சாதனைக்காகத்தான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய சாதனையாளர் மிஸ்டர் காமராஜ் சார் இந்த அளவுக்கு ஜூம் மீட்டிங்கை நல்லபடியாக கொண்டு போயிட்டுருக்காரு. ஸோ அவரை வாழ்த்தி எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுத்ததுக்காகவும், எனக்கு மேலே எனக்கு இந்த பிஸ்னஸை கொடுத்து, அதாவது எங்கேயோ போயிட்டு இருந்த நம்மளை வந்து பார்த்திங்கன்னா இப்படி பொதுமக்களுக்கு ஒரு சேவை பண்ணலாம். ஏன்னா காசை வாங்கி மருத்துவம் பார்த்த காலத்தை விட காசு வாங்காமையும் நல்லபடியாக எல்லாத்துக்குமே சொல்லி கொடுத்து, ஏன்னா நான் கிட்டத்தட்ட 64 வயசு ஆயாச்சு. ஸோ என்னுடைய சேவையாக வந்து பார்த்திங்கன்னா இதை செஞ்சிட்ருக்கேன். இந்த ஒரு மீட்டிங்கில் ஒரு 45 மினிட்ஸில் உங்களுக்கு எது பிடிச்சதோ எது பிடிக்கலையோ நீங்கள் வந்து அப்டேஷன் எது வேணாலும் செய்யுங்க. அந்த அப்டேஷன் நீங்கள் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த சந்தேகம் இருந்தாலும் லாஸ்ட்டில் ஒரு 10 மினிட்ஸில் வந்து நீங்கள் தைரியமாக கேளுங்க. அதோடைய ஆன்சர் என்னால் முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு அந்த சந்தேகத்தை போக்கி தரேன். ஓகேங்களா? நம்ம வந்து இன்னைக்கு பேச வந்திருக்கிற சப்ஜெக்ட் அப்படிங்கிறது காமா ஒரைசினால் அப்படிங்கிறது தான். காமா ஒரைசினால்ங்கிறது இட்ஸ் ஏ ஆன்டி ஆக்சிடென்ட். 100% வந்து ஆன்டி ஆக்சிடென்ட். அந்த ஆன்டி ஆக்சிடென்ட்டை எதுல இருந்து கொடுத்துருக்கான்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ரைஸ்ல இருந்து. ஷேர் ஆகுதுங்களா? வீடியோ ஷேர் ஆகுதா? ஷேர் ஆகுது டாக்டர், கிளியரா. ஷேர் ஆகுது. ஓகே, வீடியோவா? ஓகே கிளியர் சார். ஓகே, இப்போ டிஸ்ப்ளே ஆகுது. இந்த ஃபர்ஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்த் கார்டு அப்படிங்கிற கம்பெனி ஆர்சிஎம் கூட இணைஞ்சு மல்டி லெவல் மார்க்கெட்டிங்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அண்ட் யூனிக் ப்ராடக்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா வேற எங்கேயுமே கிடைக்காது. எந்த மல்டி லெவல், ஏன்னா மல்டி லெவல் மார்க்கெட்டிங் அல்லது டைரக்ட் மார்க்கெட்டிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பூமிங் ஸ்டேஜில் இருக்குது. நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டிஃப்ரெண்ட் கம்பெனிஸில் சின்ன சின்ன கம்பெனியாக இருக்கலாம், பெரிய கம்பெனியாக இருக்கலாம். ஆனால்
எல்லா இடத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா வைட்டமின்ஸ் மினரல்ஸுங்கிறது காம்பினேஷனில் எல்லாமே கிடைக்கும். பட் ஆர்சிஎம் ப்ளஸ் ஹெல்த் கார்டு இவங்க மூலமாக கிடைக்கக்கூடிய தி ஒன் அண்ட் ஒன்லி ஆன்டி ஆக்சிடென்ட் அது வந்து பார்த்தீங்கன்னா காமா ஒரைசினால். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேற எதுலேயும் கிடைக்காது. ஒரே ஒரு இதில் வந்து கிடைக்கிறது நம்மளுடைய ஆர்சிஎம் பிஸ்னஸில் மட்டும்தான். காமா ஒரைசினால்னா என்ன அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும். இட்ஸ் ஏ பவர்ஃபுல் ஆன்டி ஆக்சிடென்ட். காமா ஒரிஜினல் எங்கேருந்து எடுத்திருக்காங்க? இட்ஸ் சடைவால இருந்து எடுத்திருக்காங்க. சடைவா அப்படிங்கிறது இட்ஸ் லாட்டின் நேம் ஆஃப் ரைஸ். ரைஸ்ல இருந்து உமிக்கும் ரைஸுக்கும் இடையில இருக்கக்கூடிய அந்த ப்ரௌன் ஸ்ட்ரக்சர்ல இருந்து ஐசோலேட் பண்ணி எடுத்திருக்கிறது தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்ம் ஆஃப் ஐசோலேட் பண்ணி எடுத்திருக்கிறது தான் வந்து பார்த்தீங்கன்னா காமா ஒரிஜினல்ங்கிற ஒயிட் கிறிஸ்டல்ஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா ஆன்டி ஆக்சிடென்ட். அந்த ஆன்டி ஆக்சிடென்ட்னா என்னங்கிறது நான் நெக்ஸ்ட் ஸ்லைடில் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து ஐசோலேஷன் எதுக்காக? ஐசோலேஷன்னா அதனுடைய மருத்துவத்தன்மை குறையாமல் அதை வந்து நம்ம வந்து பிரித்தெடுத்து மருத்துவத்தன்மை உடைய ஃபுட்டு அல்லது உணவாக மாற்றுவது தான் ஐசோலேஷன். இப்போ வந்து புரோட்டீன் வந்து உங்களுக்கு எதில் அதிகமாக இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? சோயா. சோயாங்கிறது எங்கே? நம்ம வந்து 100 கிராம் சோயா வாங்கி வீட்டில் வச்சு நல்லா சுண்டல் மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்க, என்ன ஆகுங்க? ஸ்டொமக் வந்து ஹெவியாயிரும், டைஜஷன் ஆகாது. உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த புரோட்டீன் வந்து உடம்புல ஏறாது, ஏகப்பட்ட ப்ராப்ளம் ஆகும். தென் ஃப்ளாட்லன்ஸ் அதிகமாகும், ஸ்டொமக் வீங்கி ஹாஸ்பிட்டலுக்கு போக வேண்டியது வரும். எங்கேங்க? ஒரு கப்பு சோயா முழுவதும் ஒரு நபர் சாப்பிட்டா, ஆனால் அது மாதிரி 6 கப்பு சாப்பிட்டா தான் நம்மளுக்கு தேவைப்பட்ட புரோட்டீன் கிடைக்கும். இதே வந்து பார்த்திங்கன்னா நம்ம நியூட்ரிசார்ஜ் கம்பெனி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதே சோயாவை ஐசோலேட் பண்ணி தர்றாங்க, பிரித்து எடுக்கிறாங்க. புரோட்டீன் ஐசோலேட் பண்ணுறது அமினோ ஆசிட்ங்கிற ஃபார்மில் ஐசோலேட் பண்ணணும். அந்த ஐசோலேட் பண்ணி கொடுத்தால் பிடிசிடிஏ, அதாவது புரோட்டீன் டைஜஸ்டபிள் ஸ்கோர்னு ஒன்று இருக்குது. அது வந்து 1 அண்ட் above 1 இருக்கணும். அது கீழே இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து டைஜஷன் ஆகாது. அந்த மாதிரி கொண்டு வந்தது தான் ஐசோலேஷன். ஸோ இது வந்து நம்ம வந்து நிறைய பேர்கிட்ட பேசுகிறப்போ, நான் ஏன் இந்த ஐசோலேஷனை பற்றி இவ்வளோ தூரம் பேசினேன் அப்படின்னா, லாஸ்ட்டு வந்து கேரளாவில் ஒரு மீட்டிங்கில் ஓப்பன் மீட்டிங்கில் எடுத்துகிட்டு முடித்ததுக்கப்புறம் ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா அவர் காலேஜ் ப்ரொஃபஸர், ஹைலி எஜுகேட்டட். அவர் கேட்டார், நான் வந்து வெறும் கஞ்சி தண்ணி குடித்தா போதுமில்ல, அதே அங்கே யூஸ் பண்ணக்கூடிய ப்ரௌன் ரைஸில் கஞ்சி அந்த வாட்டரில் இந்த காமா ஒரைசினால் இருக்கும் தானே அப்படின்னார். நான் சொன்னால் ஐசோலேஷன் ஃபார்மில் வேணும், அப்போ தான் வந்து அது டைஜஷன் ஆகும். ஸோ ஐசோலேஷன் ஃபார்மில் ஒயிட் கிறிஸ்டலாக வந்து காமா ஒரைசினால் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஐசோலேஷன் ஃபார்ம் தான் உங்களுக்கு வந்து டைஜஷன் ஆகும்னு சொல்லி அவருக்கு விளக்கம் சொன்னேன். ஸோ அந்த ஒரு கொஸ்டினுக்கு ஆன்சராக தான் இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம இந்த மீட்டிங்கில் இப்போ இருக்கிறவங்களுக்கு நிறைய பேர்த்துக்கு நம்மளுடைய ப்ராடக்ட் தெரியும். புதுசாக வந்து இருக்கிறவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே கொஸ்டின், ஒரு உமியில் ஒரு வெறும் வெளியே வீசக்கூடிய ஒரு பொருளை இவ்வளோ பெரிய பவர்ஃபுல்லான மெடிசின் வேல்யூ இருக்கிற பொருள் இருக்கிறதா அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்துக்கும் ஒரு யோசனையாக இருக்கும். அந்த யோசனைக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெமடியாக இப்போ வந்து நான் சொல்லியிருக்கேன். இட் இஸ் ஏ ஐசோலேட்டட் ஃபார்ம். இந்தியாவில் வந்து ஃபஸ்ட்டு ஏபி ஆர்கானிக்ஸ் வந்து டாக்டர் ஷர்மா அவங்க தான் ஆரம்பித்தாங்க. அவங்க தான் ஜப்பான் மேனுஃபேக்சர்கிட்டருந்து இந்த ப்ராடக்டை வந்து இந்தியாவில் ஃபஸ்ட்டு கொண்டு வந்தது. அவங்களுடைய டாக்டர் தான் டயட்டிஷியன் இஷா வசிஸ்ட். அவங்க வந்து பார்த்திங்கன்னா இப்போது நம்ம கம்பெனியுடைய டைரக்டராக இருக்காங்க. இவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ராடக்டை ஹை லெவலில் கொண்டு போகணுன்னு சொல்லி ரொம்பவுமே வந்து இதுக்காக எஃபெக்ட் எடுத்திருக்காங்க. 2016 வந்து பார்த்தீங்கன்னா FSSAI கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுடைய ஃபுட் அண்ட் சேஃப்டி அத்தாரிட்டிஸ் வந்து இந்த காமா ஒரைசினாலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நியூட்ராசூட்டிக்கல்ஸ் லைசன்ஸோட இந்தியாவில் இது விற்கலாம் அப்படிங்கிற ஒரு லைசன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது நியூட்ராசூட்டிக்கல் லைசன்ஸ். நியூட்ராசூட்டிக்கல்ஸ் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து எந்த விதமான சைடு எஃபெக்ட்ஸும் வராது. நம்ம வந்து ரெகுலராக இதை வந்து யூஸ் பண்ணாலும் எந்த சைடு எஃபெக்ட்ஸும் வராது. தேர்பை
இதை வந்து கண்டினியூஸாக யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது 2016 எஃப்எஸ்எஸ்ஐ மூலமாக கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த எஃப்எஸ்எஸ்ஐ மூலமாக நியூட்ராசூட்டிக்கல்ஸாக உங்களுக்கு காமா கொடுத்ததுனால, காமா ஒரிஜினல் கொடுத்ததுனால இன்னொரு நம்மளுக்கு தெரியாத ஒரு அவுட் சைடு எஃபெக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதை வந்து யார் வேணுனாலும் ப்ரொமோட் பண்ணலாம். ஆர்சிஎம்ல மெம்பர்ஷிப் எடுத்திருக்கக்கூடிய ஈச் அண்ட் எவரி நம்பர் வந்து இதை வந்து ப்ரொமோட் பண்ணலாம். எந்த ஒரு டாக்டருடைய சர்டிஃபிகேட்டும் இதை வந்து ப்ரொமோட் பண்ணுறதுக்கு தேவையில்லை, டாக்டருடைய ப்ரிஸ்கிரிப்ஷன் தேவையில்லை. இட்ஸ் எ பார்மகாலஜி கிடையாது, இட்ஸ் எ ஜஸ்ட் ஏ நியூட்ராசூட்டிக்கல்ஸ். ஸோ அது வந்து நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப இந்த பிஸ்னஸில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த காமா ஒரிஜினல் கம்பெனியுடைய ஏபி ஆர்கானிக்ஸ் உடைய ஒரே ஒரு மோட்டிவ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, டிசீஸ் ஃப்ரீ இந்தியா, அதாவது வியாதி இல்லாத, நோயாளிகள் இல்லாத ஒரு இந்தியாவை உருவாக்கணும் அப்படிங்கிற ஒரு மோட்டிவ் தான் இவங்களுக்கு இருக்கு. அதுக்காகவே வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. டயட்டிஷியன் இசாவசிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வெல்னஸ் எக்ஸ்பர்ட்டாக இருக்காங்க. அவங்க வந்து வேர்ல்டு ரெக்கார்டை, உலக ரெக்கார்டு வந்து இது பண்ணியிருக்காங்க. அவங்களுடைய அதாவது டிசீஸ் ஃப்ரீ இந்தியாவுடைய மோட்டிவேஷனுக்கு டாப் டாக்டர்ஸ் அத்தனை பேரும் இந்த ஃப்ரீ இந்தியா, டிசீஸ் ஃப்ரீ இந்தியாவுடைய கேம்பெயினில் வந்ததுனால வேர்ல்டு ரெக்கார்டு, அதாவது இந்த அளவுக்கு வந்து ஒரு டாக்டர்ஸை ஒருங்கிணைச்சு ஒரு ப்ரோக்ராம் நடத்தினது இந்தியாவில் வேறு யாரும் கிடையாது. உலக அளவிலேயே வந்து பார்த்திங்கன்னா வேறு யாரும் கிடையாதுங்கிற ரெக்கார்டை இவங்க பிரேக் பண்ணியிருக்காங்க. நம்ம வந்து யூஸ்வலாக டிசீஸ் அப்படின்னு வந்துருச்சுன்னா என்ன பண்ணுவாங்க? நோய் அப்படின்னு வந்துருச்சுன்னா நம்ம வந்து டாக்டரை தான் ட்ரஸ்ட் பண்ணணும். நோய் வந்து டாக்டர்ஸ்கிட்ட போகணும், டாக்டர்ஸ் வந்து அதுக்கு வேணுங்கிற மருந்துகளை கொடுக்கணும். இதைத்தான் நம்ம வந்து நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் இந்த டாக்டர்ஸ் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா காமா ஒரிஜினல் வந்து ரொம்ப நல்லது அப்படிங்கிறது, இந்த காமா ஒரிஜினலுக்கு பின்னாடி இந்த பிக்சரில் காமிச்சிருக்கக்கூடியதெல்லாம் டாப் 10ல் வரக்கூடிய, இந்தியாவில் இருக்கக்கூடிய ஹையஸ்ட் குவாலிஃபைடு டாக்டர்ஸ், ரொம்ப ஹெச்ஓடிஸு, ரொம்ப மெடிக்கல் காலேஜ் ப்ரொஃபஸர்ஸு, தென் எய்ம்ஸுடைய சீஃப் டாக்டர்ஸ், இவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா காமா ஒரிஜினல் யூஸ் பண்ணியிருக்காங்க. காமா ஒரிஜினலுக்கு பின்பலம் இவங்க அத்தனை பேர் இருந்தாங்க. ஸோ இவங்க அத்தனை டாக்டர்ஸும் சொல்லக்கூடிய ஒரு பொருளை தான் காமா ஒரிஜினலை இவங்க நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இதை ஹெல்த் பெனிஃபிட்ஸ் வந்து காமா ஒரிஜினலில் என்னென்ன கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல வந்து எல்லா உடம்புல இருக்கக்கூடிய எந்த வியாதிக்கு வேணாலும் நீங்கள் வந்து இந்த காமா ஒரிஜினல் கொடுக்கலாம். நீங்கள் எந்த பொருள் எந்த இதுக்காக எடுத்துக்கொண்டு இருந்தாலும், எந்த வியாதிக்காக எந்த மருத்துவமாக இருந்தாலும் சரி, அலோபதி, ஆயுர்வேத, சித்தா, எனி மெடிக்கேஷன்ஸ் நீங்கள் எடுத்துகிட்டு இருந்தாலும் அதை கூடவே வந்து காமா ஒரிஜினல் எடுத்துக்கலாம். எடுக்கிறப்ப என்னன்னா உங்களுக்கு வந்து மெடிசின் எடுக்கக்கூடிய டேஸ் வந்து கம்மியாகுது. இதோடைய ஃபுட் சப்ளிமெண்ட்ஸு அண்ட் ஆன்டி ஆக்சிடென்ட் ப்ராப்பர்ட்டிஸ் வியாதியை சீக்கிரமே குணப்படுத்துது. மெயினாக வந்து பார்த்திங்கன்னா லிவரை ப்ரொடெக்ட் பண்ணி, லிவரில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபேட்டி லிவர்லேருந்து, லிவர் சிரோசிஸ்லேருந்து லிவர் கேன்சர் வரைக்கும் குணப்படுத்தும். உடம்புல எந்த இடத்துல அழற்சி, அதை வீக்கம், உள் சைடு வெளி சைடு வந்து பார்த்திங்கன்னா மஸ்குலர் வீக்னஸ், அந்த மாதிரி வீக்கத்தன்மை எது இருந்தாலும், சி ரியாக்டிவ் ப்ரோட்டீன் அப்படின்னு நம்ம வந்து பிளட் டெஸ்ட் எடுப்பாங்க. அது என்னென்னா உடம்புக்குள்ளே ஏதாச்சும் வீக்கம் இருக்கான்னு. இப்போ கொரோனாவே வந்துச்சுன்னா சி ரியாக்டிவ் ப்ரோட்டீன்ஸுடைய லெவல் பார்ப்பாங்க. எனி இன்ஃபெக்டிவ் டிசீசஸ் இருந்தாலும் அதே மாதிரி பார்ப்பாங்க. ஸோ அந்த இன்ஃபெக்ஷன்ஸை வந்து இன்ஃப்ளமேஷனாக மாறக்கூடிய அந்த தன்மையை வந்து பார்த்திங்கன்னா காமா ஒரிஜினல் குறைத்து கொடுத்துரும். தென் ஓஸ்டியோபோரோசிஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா கால்சியம் குறைபாடு வந்த பின்பு எலும்புகளில் வந்து பார்த்திங்கன்னா ஓட்டையாக விழுந்து அந்த எலும்பு வந்து பலம் இழந்து காணப்படும். அதுக்கு வந்து மெயினாக வந்து கால்சியம் சப்ளிமெண்ட், வைட்டமின் டி சப்ளிமெண்ட், அது நம்ம பிஜே, நியூட்ரிசார்ஜ் பிஜே இதெல்லாம் கொடுக்க வேண்டியது வந்தாலும் அது கூடவே வந்து காமா ஒரிஜினல் எடுத்துக்கும் பொழுது இதோடைய, அதாவது கால்சியம் வந்து எலும்புகளில் ஒட்டும் அந்த ஸ்பீடு வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து ரெக்கவரி வந்து ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஓஸ்டியோபோரோசிஸ் கொடுத்துக்கலாம். அதே மாதிரி கேஸ்ட்ரோ இன்டெஸ்டைனல் டிசீசஸ் எல்லாத்துக்கும், ஸ்டொமக்கு, அதாவது நமது ஜீரண மண்டலங்கள்
எந்த பிரச்சனை இருந்தாலும் காமா ஒரிஜினல் வேலை செய்யும். உங்களுக்கு வந்து அல்சர் இருக்கா, கண்டிப்பாக அல்சர் குணமாகும். அசிடிட்டி அதிகமாக இருக்கா, அசிடிட்டி கிளியர் ஆகும். தென் வந்து பார்த்தீங்கன்னா கான்ஸ்டிபேஷன் ரெகுலராக இருக்கா, அதுவும் சரியாகும். தென் பசிக்க மாட்டேங்குது, இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ஓவர் பசியாக இருக்குது, எதையும் வந்து பேலன்ஸ் பண்ணும் நம்ம பாடியை. நம்ம நம்ம பாடி வந்து ஒரே பேலன்ஸில் போயிட்டு இருக்கிறப்ப வந்து நம்ம ஹார்மனி நார்மல் அப்படின்னு சொல்கிறோம். அந்த பேலன்ஸில் இருந்து அந்த பக்கம் இந்த பக்கம் மாறுறதுல தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வியாதி அப்படிங்கிற சிம்டம்ஸை ஒவ்வொன்றா தோணுது. அது அத்தனையுமே வந்து பார்த்தீங்கன்னா காமா ஒரிஜினல் கிளியர் பண்ணி கொடுக்கும். ஹைப்போதைராய்டிசத்துக்கு இந்த காமா ஒரிஜினல் ரொம்ப ஆக்டிவாக இருக்கும். தென் பிளட் சுகரை வந்து மேனேஜ் பண்ணும். பிளட் சுகர் இருக்கிறவங்க கண்டிப்பாக எடுத்துக்கலாம். கொலஸ்ட்ரால் ரெடி பண்ணி கொலஸ்ட்ரால் லெவலை வந்து குறைக்குது. ட்ரைக்ளிசரைட்ஸ் குறையுது. அதாவது ட்ரைக்ளிசரைட்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சாப்பிடக்கூடிய ஃபுட்டில் இருக்கிற கொலஸ்ட்ரால், நம்ம ரைஸில் இருக்கக்கூடிய எக்ஸசிவ் சுகர், இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா லிவரில் போய் கன்வெர்ட் ஆகி கொலஸ்ட்ராலில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பாடியில் வந்து அக்யூமுலேட் பண்ணணும். பட் இது மோர் தென் கொலஸ்ட்ரால் அதிகம் மாறப்ப என்னன்னா ட்ரைக்ளிசரைட்ஸாக மாற்றி பிளட்டில் கொடுக்கும். அந்த ட்ரைக்ளிசரைட்ஸ் லெவல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மனிதனுக்கு 160க்குள்ளே இருக்கணும். அது அதிகமாக இருந்துச்சுன்னா நிறைய ஏகப்பட்ட கார்டியக் ப்ராப்ளத்திலிருந்து, நிறைய ஸ்ட்ரோக்கிலேருந்து, எது வேணாலும், அதாவது கொழுப்பு அதிகமாக இருக்குது அதனால் வரக்கூடிய வியாதிகள்னு சொல்லக்கூடிய அத்தனையும் இதை வந்து காமா ஒரிஜினல் எடுக்கிறப்போ அந்த கொழுப்பு சத்து குறைத்து விடும். ட்ரைக்ளிசரைட்ஸ் லெவல் வந்து நல்லாவே ரெடியூஸ் ஆகும். ஆல்ரெடி கொலஸ்ட்ராலுக்காக இந்த மாத்திரை எடுத்திருந்தாலும் அந்த மாத்திரை கூடவே எடுத்துட்டு கொஞ்ச நாளைக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ட்ரைக்ளிசரைட்ஸ் லெவல், கொலஸ்ட்ரால், லிப்பிட் ப்ரொஃபைல் வந்து ரொம்ப நார்மல் ரேஞ்சுக்கு வர்றப்போ அலோபதி மெடிசின்ஸை நீங்கள் வந்து நிறுத்த வேண்டிய சுச்சுவேஷன் வரும். நீங்கள் அதை வாட்ச் பண்ணிவிட்டு உங்கள் டாக்டரை வச்சு நீங்கள் வந்து நிறுத்திக்கலாம். அதே மாதிரி மெனோபாசல் சிம்டம்ஸ் அத்தனை பீரியட்ஸு, ப்ரீமென்ஸ்ட்ரல் சிம்டம்ஸும், பீரியட்ஸ் முடிஞ்ச அவங்களுடைய போஸ்ட் மெனோபாஸில் வரக்கூடிய எல்லா சிம்டம்ஸும், அது வந்து பார்த்திங்கன்னா உடம்பு எரிச்சல் வரலாம், தலை எரிச்சல் வரலாம், தலைவலி வரலாம், பிபி ரைஸ் ஆகலாம், ஓவர் ஸ்வெட்டிங் வரலாம், திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹீட் ஃப்ளக்ஸஸ் மாதிரி வரும். இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா காமா ஒரிஜினல் எடுக்க எடுக்க குறைந்து கொண்டே வரும். இட்ஸ் ஏ நியூரோ ப்ரொடக்டிவ். நரம்பு மண்டலத்தை வந்து பார்த்திங்கன்னா பிரெயின்லேருந்து உடம்புல போகக்கூடிய நரம்பு மண்டலத்தின் வேலையை வந்து பார்த்திங்கன்னா நீட்டாக குறைத்து அந்த வேலைப்பளு இல்லாமல் அந்த நரம்பு வந்து கரெக்டாக வேலை செய்கிற மாதிரி இருக்கும். இதுக்கு நிறைய எக்ஸாம்பிள்ஸ் நம்ம வந்து சொல்லலாம். அதே மாதிரி மசில் டெவலப்மெண்ட்டுக்கும் தென் ஹைப்பர் டென்ஷனுக்கும் இந்த காமா ஒரிஜினல் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதை வந்து இந்த ஸ்கேன் பண்ணி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய ஃபாரெவர் ஹெல்த்தி வித் இஷா மேடம் இஸ் தி டைரக்டர் ஆஃப் தி ஹெல்த் கார்டு காமா ஒரிஜினலுடைய டைரக்டர். இவங்களுடைய சேனலை வந்து நீங்கள் எப்போவுமே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவங்க அப் டு டேட்டாக டெய்லி வந்து பார்த்தீங்கன்னா 10லேருந்து 12 டெஸ்டிமோனியல் எல்லா லாங்குவேஜ்லேயும் வர ஆரம்பிச்சிருச்சுங்க. ஒவ்வொருத்தர் எடுத்து அதனுடைய பலன், நான் வந்து காமா ஒரிஜினல் எடுத்தேன், எனக்கு இந்த பலன் கிடைச்சது, நான் காமா ஒரிஜினல் 3 மந்த்ஸே எடுக்கிறேன், என்னுடைய ட்ரைக்ளிசரைட்ஸ் குறைஞ்சது, எங்கள் அம்மாவுக்கு வந்து காமா ஒரிஜினல் கொடுத்தேன், கேன்சர் வந்து இந்த அளவுக்கு குறைந்து இருக்கிறது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா டே டு டே வந்து பார்த்திங்கன்னா டெஸ்டிமோனியல் வந்துகிட்டே இருக்குது. ஸோ இதை வந்து எல்லாருமே ஸ்கேன் பண்ணி உங்கள் இதில் வச்சுக்குங்க. இது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உங்களுடைய பிஸ்னஸ் ப்ரொமோஷனுக்கு ரொம்ப நன்மையை பயக்கும். வை டு வி காட் டிசீஸ், அதாவது நம்ம எதனால் வந்து வியாதி வந்து எதெல்லாம் நல்கும். இந்த ரைட் சைடு ஒரு இருக்க மாத்திரைகள்லாம் போட்டிருக்கிறது இதெல்லாம் வேண்டான்னு நான் சொல்லலை. அதாவது நீங்கள் வந்து இன்ஃபெக்டிவ் டிசீசஸ் எது வந்தாலும், இப்போ வந்து ஒரு எபிடமிக்காக வந்து மலேரியா வந்துருச்சு, இல்லை காமன் கோல்டு ஃப்ளூ, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எதனால் பாக்டீரியா, வைரஸ், அந்த மாதிரி ஏதோ ஒரு வெளியே இருக்கக்கூடிய தொந்தரவுனால வரக்கூடிய அத்தனைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரைட் சைடில் காமிச்சிருக்கக்கூடிய மருந்துகள் எல்லாமே தேவை. அதை யாரும் வந்து மறுக்கல. பட் அது அல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ்ஸுனால நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும். இந்த ஸ்ட்ரெஸ்ஸுனால, ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ்ஸுனால வரக்கூடிய வியாதிகள் வந்து பார்த்தீங்கன்னா 80%.
20% நோயாளிகள் மட்டும்தான் வந்து மெடிசின் அப்படிங்கிற கேட்டகரிக்கு போகணும். மெடிசின்கிற கேட்டகரிக்கு யார் போகணும்னு பார்த்தீங்கன்னா, அப்போயே சொன்னது இன்ஃபெக்டிவ் டிசீசஸ் இருக்கிறவங்க. காமனாக வரக்கூடிய அனைத்து இன்ஃபெக்ஷனுக்கும் நம்ம வந்து நியூட்ராசூட்டிக்கல்ஸில் வேலை செய்யாது. நியூட்ராசூட்டிக்கல்ஸ் அந்த டைமில் எடுக்கலாம், இம்யூனிட்டி பூஸ்டாக மாறும், நம்ம எடுக்கக்கூடிய மருத்துவத்துடைய அளவை வந்து குறைக்கிறதுக்கு வேலை செய்யும். பட் நம்ம ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ்ஸுனால ஒரு செல் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து இந்த இது வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் செல். இந்த நார்மல் செல் ஸ்ட்ரெஸ் அதிகமாகிறப்போ அதனால ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா இந்த அளவுக்கு டேமேஜ் ஆகும். அந்த டேமேஜ் ஆன செல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு ஒஸ்டாகி அந்த செல் வந்து உடைந்து அல்லது சிதறி அல்லது வந்து பார்த்தீங்கன்னா லாஸ் ஆகும். அந்த இடத்துல தான் வந்து பார்த்தீங்கன்னா வியாதிகள் இந்த இடத்துல இருந்து தான் ஆரம்பமாகுது. ஸோ அந்த ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ்ஸுனால வரக்கூடிய வியாதிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லங் டிசீஸ், நுரையீரல் சம்மந்தமான வியாதிகள் நிறைய இருக்குது. ஹார்ட் இஷ்யூஸு, இருதயம் சம்மந்தமானது, கொலஸ்ட்ரால் சம்மந்தமானது. அதே மாதிரி வந்துச்சுன்னா ஸ்ட்ரெஸ்ஸுனால வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லீப்பிங் ப்ராப்ளம், தென் டைஜஷன் ப்ராப்ளம், பிரெயின் டிஸார்டர், தோல் வியாதிகள், பிரெயினில் வந்து பார்த்தீங்கன்னா ஞாபக மறதியிலிருந்து ஆரம்பித்தா அத்தனையுமே சொல்லலாம். காக்னிஷன் பவர் கம்மியாக இருக்கிறது, தென் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அல்சைமர்ஸ் டிசீஸ் மாதிரி வர்றது, இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ட்ரெஸ்ஸுனால தான். மனிதர்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஸு மேக்சிமம் குறையணும் அப்படிங்கிறது தான் இப்போ வந்து யோகா, நேச்சுரோபதி, இது எல்லாமே எல்லா சிஸ்டத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொமோஷன் அதிகமாக பண்ணிகிட்டு இருக்கிறது. இது அத்தனை நிறையா சைமல்டேனியஸாக செஞ்சிட்ருக்காங்க. அந்த ஸ்ட்ரெஸ்ஸு எவ்வளோக்கு எவ்வளோ குறையுதோ அந்த அளவுக்கு வந்து நம்ம வந்து நல்ல வாழ்க்கையை வாழ முடியும். ஸ்கின் ப்ராப்ளம், தென் கிட்னி இஷ்யூஸ். இப்போ பார்த்தீங்கன்னா டயாலிசிஸ் சென்டர் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய அதிகமாகிருச்சு. ஏன்னா ஸ்ட்ரெஸ்ஸுனால 24 மணி நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 12 மணி நேரம் வேலை செய்கிறாங்க, தூக்கம் இல்லை, கரெக்டாக தூங்க வேண்டிய டைமில் வேலை செய்கிறாங்க, வேலை செய்ய வேண்டிய டைமில் தூங்குறது. இது வந்து பார்த்தீங்கன்னா இயற்கைக்கு மாறுபட்டு நடக்கிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ் வந்துடும். தென் லிவர் ப்ராப்ளம் மேக்சிமம் எதனால் வருதுன்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு நம்மளுடைய ஃபுட் ஹேபிட்ஸ். நம்ம எடுக்கக்கூடிய ஃபுட் ஹேபிட்டில் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பிரச்சனை தரக்கூடிய மாதிரி தான் இப்போ வந்து ஃபுட் ஹேபிட் போயிட்டுருக்கு. இந்த ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ்ஸுக்கு நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஆன்டி ஆக்சிடென்ட்ஸு நம்ம வந்து உள்ளே எடுத்துக்கிட்டால், ஆன்டி ஆக்சிடென்ட்ல என்ன இருக்குன்னா ஆக்சிஜன் மாலிகுல்ஸ் அதிகமாக இருக்கும். ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் அப்படிங்கிற ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்சிஜன் குறைவாக இருக்கும். ஸோ அந்த ஒரு ஆக்சிஜன் மாலிகுல் குறைவாக இருக்கும் பொழுது அது செல்லில் இருக்கிற ஆர்என்ஏ, டிஎன்ஏ அப்படிங்கிற உள்ளே இருக்கக்கூடிய பொருளில் இருக்கக்கூடிய ஆக்சிஜனை எடுக்கிறப்போ நான் அப்போவே காமிச்ச மாதிரி அந்த செல் வந்து லாஸ் ஆகுது. ஸோ ஆன்டி ஆக்சிடென்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆக்சிடென்ட் லெவல்ஸை அதிகப்படுத்தி ஒரு ஆக்சிஜன் மாலிகுல்ஸை அதிகமாக கொடுக்கறதுனால ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் வேலை செய்யும். இந்த பிக்சரில் கொடுத்துருக்கக்கூடிய அத்தனை இயற்கையாக கிடைக்கக்கூடிய பொருள்கள் எல்லாமே ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் தான், மாறுபாடு கிடையாது. எல்லாத்துலேயும் ஒவ்வொரு விதமான ஆன்டி ஆக்சிடென்ட்ஸு லைக்கோப்பின்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இதில் வந்து இருக்குது. இது போக அடிஷ்னலாக வந்து பார்த்தீங்கன்னா ஆன்டி ஆக்சிடென்ட்ஸு நிறைய நம்ம வந்து இது பண்ணுறோம். ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் வந்து 2 டைப்பில் இருக்குது. ஒன்று வந்து சிந்தட்டிக் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ், இன்னொன்று வந்து நேச்சுரல் ஆன்டி ஆக்சிடென்ட். சிந்தட்டிக் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ்னா கெமிக்கலில் செய்யக்கூடியது. இப்போ வைட்டமின் இ கேப்சூல், ஈவியான்கிற கேப்சூல் நிறைய கம்பெனிஸு நிறைய டிஃப்ரெண்ட் நேமில் வருது. அதை ஈவியான் 400 அப்படிங்கிற அந்த க்ரீன் கலர் கேப்சூல் வந்து ஆன்டி ஆக்சிடெண்ட்டாக, கண்டிப்பாக அது ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட் தான். பட் இட் இஸ் இன் தி ஃபார்ம் ஆஃப் சிந்தட்டிக், அதாவது செயற்கையாக தயாரிக்கப்பட்டது. ஆனால் ரைஸ் பிரான்லேருந்து எடுக்கக்கூடிய இந்த ஆக்சிடென்ட் இதை வந்து பார்த்திங்கன்னா நேச்சுரல் ஆன்டி ஆக்சிடென்ட். காமோ ஒரிஜினல் வந்து நேச்சுரல் ஆன்டி ஆக்சிடென்ட். சிந்தட்டிக் ஆன்டி ஆக்சிடென்ட்டை விட நேச்சுரல் ஆன்டி ஆக்சிடென்ட் 400 டைம்ஸ் அதிகமானது. ஓகேங்களா? 400 மடங்கு வந்து நம்மளுக்கு நன்மை செய்யும். ஃபர்ஸ்ட் டைம் இந்தியாவில் ரைஸ் பிரான்ல இருந்து நேச்சுரல் ஆன்டி ஆக்சிடென்ட் பட் இன் தி சயின்டிஃபிக் ஃபார்ம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே என்ன சொன்னோம், சிந்தட்டிக், இது வந்து சயின்டிஃபிக். நல்லா ஞாபகம் வச்சுங்க, அது வந்து சிந்தட்டிக், இது வந்து நேச்சுரல் ஆன்டி ஆக்சிடென்ட்டை சயின்டிஃபிக் ஃபார்மில் கேப்சூலாக கொடுத்துருக்காங்க. ஒரு கேப்சூலில் எடுத்திங்கன்னா அந்த சின்ன ஒயிட்
கிறிஸ்டல்ஸ் தான் உள்ளே இருக்கும். அது வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஏ நேச்சுரல் ஆன்டி ஆக்சிடென்ட் பட் இன் தி சயின்டிஃபிக் ஃபார்ம். இது வந்து ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சு உலகுக்கு இருந்த 2 விஞ்ஞானிகள், அவங்க வந்து ஜப்பானில் இருந்து அதை வந்து நம்மளுக்கு இந்தியாவில் கொடுத்தது ஏபி ஆர்கானிக்ஸ் அப்படிங்கிறவங்க. இது நம்ம இதுக்கு முன்னாடி கொடுத்த ஸ்லைடு மாதிரியே தான் இத்தனை வியாதிகளுக்கும் இந்த ஆன்டி ஆக்சிடென்ட் ஒர்க் செய்யும். காமா ஒரிஜினல்கிற ஆன்டி ஆக்சிடென்ட் ஹைப்போதைராய்டிசத்துக்கு, லிவருக்கு, கார்டியோவாஸ்குலர் டிசீஸு, நியூரோ ப்ரொடக்டிவாக இருக்கும், ஒபிசிட்டி கண்ட்ரோல் பண்ணும், கொலஸ்ட்ராலை குறைக்கும், ஸ்கின் டெக்ஸ்டரை கூட்டும், ஸ்கின்னுடைய அந்த ஏஜ் ஆக ஆக வரக்கூடிய சுருக்கங்களை போக்கிடும், பிளட் சுகரை கண்ட்ரோல் பண்ணும், பிளட் சுகர் வந்து மேக்சிமம் ரெடியூஸ் பண்ணி நம்ம எடுக்கக்கூடிய அலோபதி மருந்துகளை குறைப்பதற்கான வழியை கண்டினியூஸாக எடுக்கிறப்ப அது செய்யும். இப்போ ஒரு 10 நாளைக்கு எடுத்துகிட்டு எனக்கு சுகர் குறையலைன்னு சொன்னால் இட்ஸ் நாட் ஏ மெடிசின் ஃபார் டயபெட்டிஸ், இட் இஸ் நாட் ஏ மெடிசின் ஃபார் பிளட் ப்ரெஷர், காமா ஒரிஜினல் இஸ் நாட் ஏ மெடிசின் ஃபார் ஒபிசிட்டி அப்படின்னு எதுக்குமே ஒரு மெடிசனாக இதை வந்து நம்ம சொல்லவே இல்லை. பட் இந்த ஆன்டி ஆக்சிடென்டான காமா ஒரிஜினல் எடுக்கும் பொழுது நம்ம உடம்புல வந்து மேக்சிமம் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ்ஸுனால வந்த டேமேஜஸ் கிளியர் செய்து அதனால் நோய்கள் குணமாகும். www ஒரைசனால் இன் அப்படிங்கிறது இது வந்து கம்பெனி, அதாவது ஆர்சிஎம் கம்பெனியுடைய சைட்டில். இந்த சைட்டில் நீங்கள் போனீங்கன்னா இது வேர்ல்டு லெவலில் கிடைக்கக்கூடிய சைட். உலக அளவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைட்டை வந்து எல்லாருமே யூஸ் பண்ணிட்டுருக்காங்க. எல்லாரும் இதை வந்து ஏன் யூஸ் பண்ணணுன்னா, நீங்கள் வந்து நாங்கள் சொல்கிறத கம்பெனியில் வந்து ட்ரெயின் பண்ணி சொல்கிறாங்க, இதை வந்து ஏதோ ஒரு பூதாகரமாக யூஸ் பண்ணி சொல்கிறாங்க அப்படின்னு நினைக்கிறதா இருந்தால் தயவு செஞ்சு இந்த ஒரைஜினல் என்கிற இந்த வேர்ல்டு லெவல் வெப்சைட்டுக்கு போனீங்கன்னா டீட்டெயில் ஸ்டடி ஆஃப் தி ஹெல்த் பெனிஃபிட்ஸ் வந்து, அதாவது நல்ல அருமையாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் கொடுத்துருக்கக்கூடிய சயின்டிஃபிக் ரெக்கார்டு வந்து இந்த www.in ஒரைஜினல் இன்ல வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ நான் என்னுடைய ஹம்பிள் ரெக்வெஸ்ட் என்னன்னா, ஜஸ்ட் லேர்ன், நிறைய போய் படிங்க, அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ப்ரொமோட் பண்ணுங்கள். இந்த கேப்சூல் வந்து 18 வயதிற்கு மேலானவர்களுக்கு, 18 இயர்ஸ் அண்ட் எபோவ் ஏஜில் இருக்கிறவங்களுக்கு ஒரு நாளைக்கு காலையில் ஒன்று நைட் ஒன்று ரெகுலராக எடுத்துக்கலாம். மிராக்கிள்ஸ் ஆஃப் காமா ஒரிஜினல், இது வந்து ஜஸ்ட் நிறைய மிராக்கிள்ஸ் வந்து காமா ஒரிஜினல் இருக்குது. நான் சொன்ன காமா ஒரிஜினலுடைய ஆன்லைனில் போய் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏகப்பட்ட மிராக்கிள்ஸை வந்து டெஸ்டிமோனியலாக கொடுத்துருக்காங்க. இது நிறைய வந்து ஹிந்தியில் இருக்குது. பட் அவங்க சொல்லக்கூடிய ஆக்ஷன், அவங்க காமிக்கிற ரிசல்ட்டுடைய இது வந்து நம்மளுக்கு படம் பார்த்து கதை சொல்கிற மாதிரி நம்மளுக்கு புரியுது. எனக்கு ஹிந்தி தெரியாது, பட் நான் புரிஞ்சுக்கிட்டேன். எப்படின்னா அதை பார்த்தாலே அதில் வந்து அவங்க இதுதான் சொல்ல வர்றாங்க அப்படிங்கிறத வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு தெரியுது. அதை வச்சு நம்ம புரிஞ்சுக்கலாம். இதை வந்து நான் ஒவ்வொரு இதுக்காக ஒரு 2 செகண்டில் சொல்கிறேன். ஹைப்போதைராய்டிசம், அதாவது T3, T4, TSH, இது வந்து தைராய்டு ப்ரொஃபைல் அப்படின்னு பிளட் டெஸ்ட் பண்ணுவாங்க. ஹைப்போதைராய்டிசம் அப்படிங்கிறது பிளட்டில் வந்து பார்த்திங்கன்னா TSH லெவல் அதிகமாக இருக்கும், T3, T4 வந்து நார்மல் அல்லது கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். அந்த மாதிரி கண்டிஷனில் என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா, ஹைப்போதைராய்டிசம் ஒரு நபருக்கு வந்தால், ஆணாக இருக்கலாம் பெண்ணாக இருக்கலாம், ஒபிசிட்டி, அதாவது உடம்பு வந்து அதிகப்படியான உடம்பு வந்து வெயிட் வந்து என்னதான் அவங்க சாப்பிடல அப்படின்னு சொன்னாலும் அவங்க வந்து வெயிட் அதிகமாகிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. நிறைய பேர் நான் வந்து இவ்வளோதாங்க சாப்பிட்றேன், ஆனால் என்னுடைய வெயிட் வந்து, அப்போ தைராய்டு ஹார்மோனில் ஏதோ ஒரு பிரச்சனை இருந்தால்தான் வரும். அந்த பிட்யூட்ரியை தான் மாஸ்டர் கிளாண்ட் ஆஃப் தி, அதிலிருந்து அதோடைய ஸ்டிமுலனில் தான் வந்து பார்த்தீங்கன்னா TSH ஹார்மோன்ஸ் சுரக்குது. அந்த TSH தைராய்டு ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் அதிகமாக இருக்கும், அதில் தான் ஹைப்போதைராய்டிசம் வரும். இந்த காமா ஒரிஜினல் அந்த ஹைப்போதலாமஸில் ஒர்க் பண்ணி அந்த பிட்யூட்ரி ஹார்மோன்ஸை கரெக்ட் பண்ணி காமா ஒரிஜினல் என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா TSH லெவலை குறைக்கும். ஹைப்போதைராய்டிசத்தில் மெயின் ப்ராப்ளம் வந்து லேடிஸுகளுக்கு வரக்கூடியது PCOD, PCOS. பீரியட்ஸ் வந்து நார்மலாக அந்த டைமுக்கு ஆகாது, 3 மாதம் 4 மாதம் இதாகலாம். அந்த ஓவரி, அதாவது சினைப்பையை சுற்றி சினை முட்டை உருவாகிறதுக்கு பதிலாக இந்த
வெறும் நீர்நில கட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. நீர் கட்டி கொலைக்கெல்லாம் சொல்றது இட்ஸ் ஏ போலிசிஸ்டிக் ஓவரி அப்படின்னு சொல்கிறோம். அந்த ஓவரியை சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா சிஸ்டாக இருக்கும். அந்த சிஸ்ட் ஏதாவது உடஞ்சி அதுக்கப்புறம் 2 months 3 months ஒர்க்க தான் வந்து பார்த்தீங்கன்னா பீரியட்ஸ் ஆகும். பெண்களுடைய உடல்நிலை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அந்த டைமில் பிசிஓடினால சஃபர் ஆகிறவங்க ரொம்ப பேர் இருக்காங்க. அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா காமா ஒரைஸ்னால் காலையில் ஒன்று நைட் ஒன்று 18 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு தாராளமாக கொடுங்க. 100% வந்து ரிசல்ட் வரும். 3 to 6 months ரெகுலராக எடுக்கணும். ஒரு நாள் 2 நாள் இல்லை, ரெகுலராக எடுத்தால் மட்டுமே ரிசல்ட் கிடைக்கும். ஏன்னா இது வந்து மருந்து கிடையாது. இப்போ வந்து உங்களுக்கு பயங்கரமான தலைவலி, ஒரு டார்ட், ஒரு குரோசின், ஒரு என்னதான் ஒரு பெயின் ரிலீவர் போட்டோன்னா தலைவலி நின்றுச்சு. ஸோ அந்த மாதிரி காமா ஒரிஜினல் எடுத்துட்டோம், எனக்கு ஹைப்போதைராய்டிசம் குறைஞ்சிருச்சு, அது வந்து நடக்கவே நடக்காது. கண்டினியூஸாக எடுக்கணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கொலஸ்ட்ரால் லெவலை வந்து பார்த்தீங்கன்னா காமா ஒரைஸ்னால் ரொம்பவே ரெடியூஸ் பண்ணுது. ஏன்னா கொலஸ்ட்ரால் வந்து அதிகமானதுக்கு அப்புறம் பிளட்ல இருக்கிற கொலஸ்ட்ரால் அதிகமாகிறப்போ எல்லா வேலையும் வந்து பார்த்தீங்கன்னா லிவர் தான் செய்யும். அந்த லிவரில் போய் காமா ஒரைஸ்னால் என்ன பண்ணும், இந்த பேட் கொலஸ்ட்ராலை அல்லது ட்ரைக்ளிசரைட்ஸை பிரேக் பண்ணி உடைச்சி அதை வந்து பைல் ஆசிட், பைல் பிக்மெண்டா, பைல் லிக்விடா, அதாவது பித்த நீராக வந்து பார்த்தீங்கன்னா மாற்றி விட்டு கொலஸ்ட்ராலை குறைக்கும். அதுக்கு இன்டியூஸ் பண்ணுறது எந்த பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காமா ஒரைஸ்னால். காமா ஒரைஸ்னால் லிவரில் போய் ஒர்க் பண்ணி உங்களுக்கு கொலஸ்ட்ரால் ஏறாமல் பார்த்துக்கும். அதிகப்படியான இருக்கிற கொலஸ்ட்ராலை கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்கும். ஹை கொலஸ்ட்ரால் ட்ரைக்ளிசரைட்ஸு 200 300 இருக்கிறவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா நான் என்னுடைய கிளினிக்கல் ஸ்டடியில் நான் பார்த்த பேஷண்ட்ஸுகளுக்கெல்லாம் இன்றைக்கி வந்து 400 300 இருந்தவங்க எல்லாமே 120 130 ட்ரைக்ளிசரைட்ஸ் லெவலில் வந்துட்டாங்க. ஸோ அப்படி ஒரு எக்ஸலண்ட்டான ரிசல்ட் வந்து இந்த காமா ஒரைஸ்னால் எனக்கு கிடைச்சிருக்கு. ஏன்னா நானே வந்து போன வருஷம் வந்து ஜஸ்ட்டு பிளட் டெஸ்ட் பார்க்குறப்ப ட்ரைக்ளிசரைட்ஸ் அதிகமாக இருந்துச்சு. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா வித்தின் நார்மல் லிமிட்டுக்குள்ளே வந்துட்டோம். எனக்கு மட்டும் இல்லை, நான் கொடுத்த அத்தனை பேஷண்ட்ஸுகளுக்கும் இதே மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் நிறைய கொடுத்துருக்கேன். அவங்களுக்கும் கொலஸ்ட்ராலை வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே ரெடியூஸ் பண்ணியிருக்கு. தென் சுகருக்கு டயபெட்டிஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 80% ஆஃப் இந்தியன்ஸ் வந்து டயபெட்டிக்காக மாறி இருக்காங்க. அதில் வந்து அலார்மிங் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து டயபெட்டிக்குடைய லெவல்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. அது நம்மளுடைய லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் தான். மெயின் காரணம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெஸ்ஸு, நைட்டு சரியான தூக்கம் இல்லாமல் இருக்கிறது. தென் அதிகப்படியான ஸ்ட்ரெஸ்ஸில் வாழ்க்கையை ஓடிட்டே இருக்கு. எந்த ஐடி ப்ரொஃபஷனலாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, அந்த ஒர்க்கை முடிக்கணுங்கிற அந்த ஸ்ட்ரெஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா பேங்க்ரியாஸ் ஒர்க் ஆகிறது இல்லை. அந்த ரொம்ப நம்மளுடைய ஸ்ட்ரெஸ் வந்து பேங்க்ரியாஸுடைய ஃபங்க்ஷனை குறைக்கிறப்போ ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்திங்கன்னா டயபெட்டிக் லெவல் வந்து பிளட் சுகர் லெவல் இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிடுது. ஸோ அந்த பிளட் சுகர் லெவலை குறைக்கிறதுக்கு காமா ஒரைஸ்னால் நல்ல விதத்தில் ஒர்க் பண்ணுது. இது வந்து எங்கே போனா ஐலண்ட்ஸ் ஆஃப் லாங்கிரிகேட்ஸ் அப்படிங்கிற பேங்க்ரியாஸ்க்குள்ளே ஒரு சின்ன அறைகள் இருக்குது. அதிலிருந்து தான் நம்ம வந்து நம்ம ஃபுட்டில் வந்து ஸ்வீட் எடுக்கிற டைமில் நம்ம ஸ்வீட் நம்ம பிளட்டுக்குள்ளே வர்ற நாக்கில் ருசித்து நம்மளை பிளட்டில் வர்றப்பவே பிரெயின் கமெண்ட் கொடுக்கும், குளுக்கோஸ் வந்து அதிகமாகிருச்சு. ஸோ அதை பேர்ன் பண்ணுறதுக்கு, மெட்டபாலிசம் பண்ணுறதுக்கு இவங்க வந்து இன்சுலினை செக்ரேட் பண்ணுங்க அப்படிங்கிறது. அந்த இன்சுலினை செக்ரேட் பண்ணுறதுக்கு இந்த காமா ஒரைஸ்னால் அந்த பேங்க்ரியாஸுடைய ஐலண்ட்ஸ் ஆஃப் லாங்கிரிகன்ஸை கிளியர் பண்ணி, அது டெத் கண்டிஷனில் இருந்தாலும், அது சோம்பேறியாக படுத்து தூங்குகிற கண்டிஷனில் இருந்தாலும் அதை ஸ்டிமுலேட் பண்ணுறதுக்கு காமா ஒரைஸ்னால் நல்லபடியாக ஒர்க் ஆகுது. ஸோ இதில் வந்து ஒரே ஒரு ஹம்பிள் ரெக்வெஸ்ட் மட்டும் கம்பெனிக்கு சொல்கிறாங்க, நாங்கள் எல்லாருமே ரெக்கமெண்ட் பண்ணுறோம். இதுக்கு காமா ஒரைஸ்னாலுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய டாக்டர்ஸ் பேனல் எல்லாருமே சொல்கிறது என்னென்னா, மானிட்டர் தி அலோபதி டோஸ். நீங்கள் எடுக்கக்கூடிய அலோபதி மெடிசன் சுகருக்காக இன்சுலின் எடுத்தாலும் சரி, அல்லது நீங்கள் வந்து மெட்ஃபார்மின் எந்த ஹிஸ்டாமெட்டு எது எடுத்திருந்தாலும் அந்த டோஸை வந்து எப்போவுமே மானிட்டர் பண்ணிக்கங்க. எப்போ உங்களுடைய சுகர் லெவல் 100க்கு கீழே எல்லாம் போகிற டைமில் வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அலோபதி மெடிசின்ஸை குறைங்க. டாக்டர்கிட்ட சொல்லுங்கள், எனக்கு அடிக்கடி லோ சுகர் சிம்டம்ஸ் வருது, நான் வந்து செக் பண்ணி பார்க்குறேன். ஏன்னா இந்த ஒரு 500-600 ரூபாய்க்கு கொடுத்தாலே இந்த பிளட் சுகர் மீட்ரு நம்மளுக்கு டயக்னோஸ்டிக் செட்டு கிடைக்கும். அதை வச்சு கூட டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் பார்த்துக்கலாம். அது ரொம்ப குறையிற டைமில் அலோபதி மெடிசன்ஸை மட்டும் குறைங்க.
இந்த காமா ஒரிஜினல் லைஃப் லாங் எடுத்துகிட்டே இருங்க. ஏன்னா இதில் வந்து சைடு எஃபெக்ட்ஸ் கிடையாது. உங்களுக்கு அன்னன்னைக்கு என்ன வியாதி வர்றது மாதிரி எந்த இது நம்ம உடம்புக்கு வந்தாலும் அதை ஃபைட் பண்ணுறதுக்கு, நம்மளுடைய டி செல்ஸை ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு, டபிள்யூபிசி வந்து நல்லா வச்சுருக்கிறதுக்கு, நம்மளுடைய பாடியில் இருக்கக்கூடிய நேச்சுரல் கில்லிங் செல்ஸை வந்து ஆக்டிவாக வைக்கிறதுக்கு, இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா காமா ஒரிஜினல் ஒர்க் ஆகிறதுனால நீங்கள் வந்து அலோபதி மெடிசனை மட்டும் மானிட்டர் பண்ணிங்கன்னா போதும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம்ஸு, கேஸ்ட்ரிக் டிசீசஸ், ஸ்டொமக்கில் இருக்க. இப்போ நான் வந்து என்னுடைய கையில் இப்போ வந்து கிட்டத்தட்ட 6-7 இப்போ ஈசோஃபேகஸ் கேன்சர், ஸ்டொமக் கேன்சர் என் கையில் இருக்குங்க. அதாவது நான் வந்து ட்ரீட் பண்ணிகிட்ருக்கேன். ஆல்ரெடி கீமோதெரப்பி எடுத்திருக்காங்க, அல்லது வந்து கீமோதெரப்பி வந்து கண்டினியூஸாக எடுக்க முடியாத சென்சிட்டிவ் பேஷண்ட்ஸ், அவங்களால முடியலை, அவங்க அந்த கீமோடைய சைட் எஃபெக்ட்ஸ் தாங்க முடியாமல் வந்தது. அப்படியே ஒரு 6 பேஷண்ட்ஸுக்கு வந்து ரெகுலராக வந்து நான் இப்போ வந்து காமா ஒரிஜினல் ட்ரையலில் கொடுத்துட்ருக்கேன். ஆனால் என்ன ஒரு சக்ஸஸான ஒரு அதாவது மகிழ்ச்சியான நியூஸ்னால் 6 பேரும் ரொம்பவே நல்லா இருக்காங்க. இன்றைக்கி வந்து எல்லா பொருட்களையும் அவங்களால சாப்பிட முடியுது. அவங்களுடைய உடம்பு வெயிட் கரெக்டாகிடுச்சு. அவங்களுடைய ஹீமோக்ளோபின் லெவல், அதாவது அவங்க இயற்கையாக எடுத்துக்கூடிய ஃபுட்டிலிருந்தே அவங்களுக்கு எல்லா எனர்ஜியும் கிடைக்கிற அளவுக்கு இந்த காமா ஒரிஜினல் ஹெல்ப் பண்ணி கொடுத்துட்ருக்கு. ஸோ கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் எதுவாக இருந்தாலும், ஸ்டொமக்கில் இருக்கக்கூடிய கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளமாக இருந்தாலும் சரி, பைல்ஸுக்கு எதுவாக இருந்தாலும் நீங்கள் என்ன ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருந்தாலும் கூட எடுத்துக்க சொல்லுங்கள். ரொம்பவே அருமையான ஒரு ப்ராடக்ட். அதே மாதிரி லிவரை வந்து ப்ரொடெக்ட் பண்ணணும். நான் என்ன சொன்னேன், ஃபேட்டி எல்லாமே எண்ணி டாக்ஸின் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய சுத்திகரிப்பு நிலையம் அப்படிங்கிறது லிவருங்க. நம்ம உடம்புல நம்ம என்ன சாப்பிட்டாலும் அன்டைமில் சாப்பிட்றது, தென் வந்து பார்த்திங்கன்னா சாப்பாட்டுக்கு மேலே ஆயில் ஃபுட்டு, தென் ஸ்ட்ரீட் ஃபுட்ஸு, இது அப்படி எது நம்ம எடுத்திருந்தாலும் அது அத்தனையுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொண்டு போய் நல்லதை எடுத்துட்டு கெட்டதை வெளியே விடுறது அப்படிங்கிற ஒரு வேலையை செய்யக்கூடிய ஃபில்டரிங் ஸ்டேஷன் லிவர். ஸோ அந்த லிவரை வந்து நம்ம எவ்வளோ தூரத்துக்கு ப்ரொடெக்ட் பண்ணி வச்சுருந்தோன்னா அது வந்து நல்லது. ஏன்னா நம்ம லிவரில் வந்து ஒரு 30 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களது ஸ்கேன் பண்ணி பார்த்தாலே ஃபேட்டி லிவர் கிரேட் 1, கிரேட் 2 இப்படி வருது. கிரேட் 3, கிரேட் 4 எல்லாம் ஆயிடுச்சுன்னா இட்ஸ் ஏ கேன்சர் ஃபார்முக்கு போயிடும். ஸோ ஃபேட்டி லிவர் வராமல் இருக்கலாம். லிவரை வந்து ஹெல்த்தியாக வைக்கிறதுக்கு காமா ஒரிஜினல் ஃபேட்டி லிவர் ஆல்ரெடி வந்திருக்கு. எனக்கு வந்து கொலஸ்ட்ரால் லெவல் அதிகமாக இருக்குது, லிவரில் வந்து 2nd அல்லது 3rd டிகிரி வரைக்கும் ஃபேட்டி லிவர் இருக்குன்னா கண்டிப்பாக இமீடியட்டாக நீங்கள் வந்து காமா ஒரிஜினல் எடுத்துக்க சொல்லுங்கள். உங்களுக்கு இருந்தால் நீங்கள் எடுத்துக்கங்க. மற்றவங்க இப்போ வீட்டில் யாருக்காச்சும் இருக்கா, ரிப்போர்ட்டை பார்த்தீங்களா, இமீடியட்டாக காமா ஒரிஜினல். யாரும் எந்த சஜஷன் யார்ட்டையும் கேட்க வேண்டிய அவசியம் கிடையவே கிடையாது. நீங்கள் எடுத்துக்கலாம். எடுத்துட்டிங்கன்னா 100% வந்து பார்த்தீங்கன்னா அதிலிருந்து ரிவர்ஸ் ஆகலாம். ஒன்ஸ் ஃபேட்டி லிவர் வந்துச்சுன்னா எந்த மெடிசனும் கிடையாது, ரிவர்ஸ் ஆக கிடையாது. ஆனால் அந்த ஹோப் வந்து நம்மளுக்கு இங்கே நம்ம வந்து கொடுக்கலாம். அந்த ஹோப் வந்து காமா ஒரிஜினல் உங்களுக்கு 100% தருது. அடுத்த வந்து கேன்சருக்கும் காமா ஒரிஜினல். ஏன்னா இப்போ நம்ம கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கொடுத்த ஸ்லைடில் காமா ஒரிஜினலுக்கு பின்னாடி இத்தனை டாக்டர்ஸ் பின்னாடி இருந்தாங்க அப்படின்னும், அந்த 100கணக்கில் டாக்டர்ஸு இந்த ப்ராடக்ட் ஒரு நியூட்ராசூட்டிக்கல் ப்ராடக்ட்டுக்கு அப்ரூவல் கொடுத்ததுக்காக தான் வேர்ல்டு லெவலில், அதாவது உலக அளவில் வந்து பார்த்திங்கன்னா வேர்ல்டு ரெக்கார்ட் பிரேக் பண்ணி ஒரு சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. யாருக்குங்க? நம்ம டைரக்டர் டயட்டிஷியன் ஈசா வசிட்டா அவங்களுக்கு. ஸோ மெயின் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா காமா ஒரிஜினல் வந்து கேன்சரை வந்து ப்ரிவெண்ட் பண்ணுதுங்க, தடுக்குது. கேன்சர் வந்தவங்களுக்கு வந்து வாழ்க்கையை நல்லபடியாக கொண்டு போகுது. கேன்சருக்கு அவங்க வந்து என்ன ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கொண்டு இருந்தாலும், அவங்க வந்து கீமோதெரப்பி எடுக்கலாம், இல்லாட்டி வந்து பார்த்திங்கன்னா ரேடியேஷன் பண்ணலாம். எது எடுத்தாலும் கூட வந்து காமா எடுத்துட்டு கண்டினியூஸாக காமா எடுத்துட்டால் அவங்களுடைய 1 வருஷம் 2 வருஷத்துக்கு அப்புறம் செய்யக்கூடிய பெட் ஸ்கேனில் எந்த இடத்துலையும் மெட்டாஸ்டாசிஸ், அதாவது மறு இடத்துல போய் இந்த கேன்சர், ஏன்னா நம்ம நிறைய கேசஸ் நீங்கள் பார்த்துட்டு தான் இருக்கீங்க. கேன்சர் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஊர்லேயும் அன்னைக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாவட்ட அளவில் வந்து பார்த்திங்கன்னா 5 பேருக்கு கேன்சர், 6 பேருக்கு கேன்சருங்கிறது இருந்து போய் இன்றைக்கி வந்து ஒரு குக்கிராமத்தில்
ஒரு 1000 பேர் இருந்தாங்கன்னா கிட்டத்தட்ட 300-400 பேருக்கு வந்து கேன்சர் அப்படிங்கிற அளவுக்கு வளர்த்து விட்டாச்சு. அது வந்து நம்மளுடைய பொல்யூஷன் தான், நம்ம எடுக்கக்கூடிய மெடிசின்ஸ் தான், நம்ம குடிக்கிற தண்ணியில் இருக்கிற பொல்யூஷன், நம்ம சாப்பிடக்கூடிய காய்கறி பல வகையில் போடக்கூடிய ஒன்றும் இல்லை. ஒரு கோலன் கேன்சர், அதாவது மலத்வாரத்தில் ஒரு கேன்சர் பேஷண்ட்டு, அவருடைய ஹேபிட் வந்து பார்த்தீங்கன்னா 100% சுத்தமான ஹேபிட். தண்ணினா ஃபில்டர் வாட்டர்லேருந்து எல்லாமே சூடு பண்ணி வச்சு எவ்ரிதிங் ஆர்கானிக் ஐட்டம் தான் சாப்பிட்றாரு. ஆனால் அவருடைய ஒரே சந்தேகம் ஏன் எனக்கு வந்ததுன்னு. அவருடைய ஒரு ஹேபிட் என்னன்னா, அவர் எந்த ஊருக்கு போனாலும் எங்கே போனாலும் எந்த இடத்துல மாம்பழத்தை பார்த்தாருன்னா அவர் வந்து அதை ஒரு நாளைக்கு 1-2 அல்லது நைட்டும் வெறும் மாம்பழத்தையே சாப்பிட்டு தூங்கக்கூடிய ஒரு ஹேபிட்டை வச்சுருந்தாரு. தென் ரிசர்ச் வந்து நல்லாவே செஞ்சு பார்க்குறப்போ அந்த மாம்பழத்தை பழுக்க வைக்கிறாங்க இல்லையா, அந்த கால்சியம் கார்பனேட்னு ஒரு வெள்ளை பொடி வந்து எல்லா மாம்பழ கடையிலையும் வச்சுருக்காங்க, உள்ள மாம்பழத்துக்கு இடையில சொருகி வச்சுருக்காங்க. அந்த பவுடரில் எந்த மாம்பழம் பழுத்ததோ அது வந்து கேன்சர் பண்ணக்கூடிய ஒரு ஏஜெண்டாக மாறிடுச்சுங்க. அந்த மாம்பழத்தை தின்ன ஒரே காரணத்துக்காக அவர் நல்லதுன்னு நினச்சி பண்ணிட்டு இருந்ததுனால கடைசியில் வந்து கேன்சர் கோலனில் வந்தார். ஆனால் காமோரேஷனால் அவருடைய இதை வந்து ஆக்சுவலாக வந்து மலத்தை இதை வந்து கட் பண்ணி எடுத்துட்டு தனியாக பேக் வைக்கணும்னு சொல்லி அவங்கள அனுப்பிச்ச கேன்சர் பேஷண்ட்டு தான். ஆனால் அவருக்கு வந்து நான் என்ன சொன்னேன்னா, ஒரு 8 சிட்டிங் வந்து கீமோ பண்ணிவிட்டு அந்த இடத்த கருக்கி விட சொன்னேன், ரேடியேஷன் பண்ணிவிட்டு அதோடு நிறுத்திட்டு அதுக்கப்புறம் காமாவும் நம்ம நியூட்ரசூட்டிக்கலாக நம்ம வந்து நிறைய பொருள்களை கொடுத்துட்டு இன்றைக்கி வந்து 1 year 6 months ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இப்போ ஒரு பெட் ஸ்கேன் எடுத்து பார்த்தா உடம்புல எந்த இடத்துலையும் இல்லை. அவருக்கு முதலில் வந்த இடத்துல வந்ததற்கான அறிகுறி இருக்கிறது. அந்த கீமோ பண்ணது, அந்த இது ரேடியேஷன் பண்ணதுனால அந்த ரேடியேஷன் பட்டு அந்த முதுகு தண்டுவடத்தில் இருக்கக்கூடிய எலும்பில் ரேடியேஷன் பட்டு அந்த எலும்பு திரவிச்சு போயிருக்கு. மற்றபடி கேன்சர் உடம்புல எங்கேயுமே இல்லை. பெட் ஸ்கேன் எங்கிட்ட இருக்குது, நான் ரெஃபர் பண்ணி அந்த இதை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு வந்திருக்கேன். அடுத்த ஸ்லைடில் அதெல்லாம் ஏற்றணும். டைம் அப்படிங்கிறது இல்லாதனால நான் வந்து என்னுடைய டெஸ்டிமோனியல்ஸ் இதில் கம்மியாக இருக்குது. அடுத்த தடவை நான் பேசுகிறதோ இல்லாட்டி வந்து பார்த்திங்கன்னா அடுத்த ஈரோட்லேயும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா திண்டுக்கல்லையும் யூலிப்புக்கு நான் வர்றேன், யூஎல்பி ப்ரோக்ராமுக்கு. அந்த யூஎல்பியில் அதை வந்து காமிக்கிறேன். நீங்கள் எத்தனை பேரை வேணாலும் கூப்பிட்டு வாங்க, எந்த கேன்சர் பேஷண்ட்டாக இருந்தாலும் கூப்பிட்டு வாங்க, அவங்கள அதில் உட்கார வைங்க. கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து லைஃப் லாங் காமா ஒரிஜினல் எடுத்தால் அவங்க அந்த கேன்சரை பற்றி பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எந்த கீமோ பண்ணாலும் எந்த ரேடியேஷன் பண்ணாலும் அவங்க லைஃப் ஸ்பேன் வந்து கம்மியாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பிரச்சனையாகும். அதுக்கப்புறம் அந்த இடத்துல வந்துச்சு இந்த இடத்துல வந்துச்சுன்னு மறுபடியும் ரேடியேஷன் பண்ணுவாங்க. 2 டைம் 3 டைம் வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் லைஃப் இஸ் நோ மோர். அப்படித்தான் போயிட்டுருக்கு. ரேடியேஷன் பண்ணது வந்து 100% க்யூர் கிடையாது. பட் நம்ம வந்து அடித்து சேலஞ்சாக சொல்ல முடியும், இதனால் உங்களுக்கு லைஃப்பை திருப்பி பெற முடியும். இது என்னுடைய பேஷண்ட் ஒரு இட்ஸ் எ பிரஸ்ட் கேன்சர், மார்பக புற்றுநோய் 4A. இன்டர்னல் வாஸ்குலாரிட்டி வந்துருச்சு. அது வழியாக உடம்புக்கு முழுவதும் பரவுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதாவது வலது பிரஸ்ட்டில் மட்டும், இடது பிரஸ்ட் வந்து கேட்டகரி 2. இந்த 23 பிப்ரவரி 2023 வந்தாங்க. நானும் என்னுடைய பொண்ணு டாக்டர் ஸ்னேகா 2 பேரும் தான் இந்த கேசஸ் நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். எடுத்து சக்ஸஸ்ஃபுல்லாக அந்த பேஷண்ட்டுக்கு வந்து பயாப்சி பண்ணலை, எதுவுமே பண்ணல. அதை வந்து நீங்கள் பயப்படாமல் எடுங்க. 1 year வந்து நாங்கள் சொல்கிற மெடிசின்ஸை மட்டும் எடுங்க. 1 year கழித்து ஸ்கேன் பண்ணால் போதும். அது வரைக்கும், ஏன்னா ஸ்கேனிங் வந்து அடிக்கடி பண்ணுறதும் தப்பு, ரேடியேஷன்ஸ் வந்து அடிக்கடி பண்ணுறேன். ஏன்னா இந்த ரேடியேஷன் நம்ம எடுக்கக்கூடிய அதிகப்படியான ரேடியேஷன்லையும் நிறைய செல்கள் உடம்புல செத்து போகும். அதனாலேயும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கேன்சர் வருவதற்கான வாய்ப்பு அதிகம். ஸோ 1 year வந்து ரெகுலராக 15 days ஒன்ஸு பேஷண்ட்ஸ் நாங்கள் ஓவரலாக செக் பண்ணிகிட்டே இருந்தோம். ஃபிசிக்கல் எக்ஸாமினேஷன் டாக்டர் ஸ்னேகா பண்ணாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 1 year கழித்து 13/3/2024 அது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா 1 year 202, அதாவது காலையில் 2 காமா ஒரிஜினல், நைட் 2 காமா ஒரிஜினல் ஆகாரத்துக்கு முன்னாடி எடுத்துக்கிட்டே இருந்தாங்க. அது ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா எசென்ஷியலி நார்மல் ஸ்டடி. ரைட் பிரஸ்ட்டில் ஒன்றுமே கிடையாது, லெஃப்ட் பிரஸ்ட்டில் கேட்டகரி 2ல் இருந்ததும் ஒன்றுமே கிடையாது, எல்லாமே கேட்டகரி 1. 100% அவங்க இன்னைக்கு
24, 25 ஒரு லாஸ்ட் வீக் கூட ஒரு, அதாவது எவ்ரி 3 to 6 monthsல வந்து 3 months ஒன்ஸ் வந்து எங்கள் கிளினிக் வர சொல்கிறோம், செக் பண்ணுறோம். காமா ஒரிஜினல் காலையில் ஒன்று நைட் ஒன்று எடுத்துக்கிட்டே இருங்க, அவ்வளோதான். ஒரு டப்பா கொடுத்தா ஒரு மாதம் கழித்து வர சொல்லிடுவோம். அப்படி 3 மாதத்துக்கு ஒருக்கா அவங்கள வர சொல்லி நாங்கள் பார்த்துட்டே இருக்கோம். இது வரைக்கும் மானிட்டர் பண்ணதில் அவங்களுக்கு வேறு எந்த இடத்துலையும் வரல. இது ஒரு எக்ஸலண்ட்டான ரிசல்ட். தென் பிளட் ப்ரெஷருக்கு வந்து பார்த்திங்கன்னா காமா ஒரிஜினல் ரொம்ப, ஏன்னா பிபியுடைய காரணம் என்னங்க, ஒன்று ஸ்ட்ரெஸ்ஸு, தூக்கமின்மை, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வரக்கூடிய கொலஸ்ட்ரால். இதில் வந்து ஸ்ட்ரெஸ்ஸு ஆங்ஸைட்டியை காமா ஒரிஜினல் குறைச்சிரும். தூக்கத்தை, ஸ்ட்ரெஸ்ஸு ஆங்ஸைட்டி குறைஞ்சாலே தூக்கம் நார்மலாக வந்துடும், கொலஸ்ட்ரால் குறைஞ்சிரும். அப்புறம் என்ன, ஆட்டோமேட்டிக்காக இதோடைய எல்லாத்துடைய குரூப்புடைய கலவை தான் என்னங்க, பிபி ஆட்டோமேட்டிக்காக குறைஞ்சிரும். ஸோ காலையில் ஒன்று நைட் ஒன்று எடுங்க. ஹை பிபியாக இருந்துச்சுன்னா 2 எடுங்க. தென் ஸ்கின் டிசீசஸ் எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா காமா ஒரிஜினல் எக்ஸலண்ட்டாக வருது. அதை நம்ம தோலுடைய ட்ரைனஸ்ஸு, இந்த லெஃப்ட் சைடில் இருக்கிற ஃபோட்டோ வந்து பார்த்திங்கன்னா இவருடைய கை ட்ரீட்மெண்ட்டுக்கு முதல்ல வந்தப்போ இந்த கை காமா ஒரிஜினல் ப்ளஸ் கொஞ்சம் நியூட்ராசூட்டிக்கல்ஸ் எல்லாமே, நியூட்ரிசார்ஜ் ஐட்டம்ஸ் எல்லாமே கொடுத்ததுக்கப்புறம் அவங்களுடைய லெவல் வந்து பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு அவர் வந்து இதாகிட்டார். இப்போ ரீசெண்டாக வந்து செக் பண்ண வந்தப்போ நான் ஃபோட்டோ எடுக்கல. இதை விட அந்த கலர்ஸ், பிளாக் கலர்ஸ் எல்லாமே போயிடுச்சு. எக்ஸ்டர்னல் யூஸ் வந்து முருங்கா க்ரீம் தான், முருங்கா சோப்பு தான். தென் ரைஸ் பிரான் ஆயிலில் நம்மளுடைய மஞ்சத்தூள் போட்டு காலையில் குளிக்கிறதுக்கு முன்னாடி நல்லா உடம்பு முழுவதும் தேய்ச்சிட்டு ஒரு 1/2 an hour சன்லைட்டில் பட்டு அதுக்கப்புறம் குளிக்க சொல்லும். எப்படி இருக்காருங்க, எப்படி இருந்த இதை வந்து எப்படி மாறி இருக்கு. ஸோ அதே மாதிரி டெஸ்டிமோனியல் வந்து நிறைய இருக்குது. இவருடைய ஸ்கின் கம்ப்ளைண்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா ஃபேஸ் ரொம்ப மோசமாக இருந்தது. அதுவும் 100% ஆக்சுவலாக 1/9/2024 இவர் வர்ற டைமில் இந்த மாதிரி இருந்தார். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு கிளியராக இருக்கார். எது காமா ஒரிஜினல், ரைஸ் பிரான் ஆயில். தென் ரைஸ் பிரான் ஆயிலில் வந்து நம்மளுடைய குர்குமின் அதிகம் இருக்கக்கூடிய மஞ்சள், கொஞ்சம் நல்லா ஆயிலை கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் இறக்கிட்டு அந்த குர்குமினுடைய மஞ்சளை போட்டு அப்படியே வடிகட்டி எடுத்து வச்சுட்டு நல்லா உடம்புல தேய்ச்சிட்டு குளிக்க சொல்லிட்டாலே போதும். 100% ரிசல்ட் ஓகே. தென் இது வந்து லுக்கோப்ளேக்கியாங்கிறது த்ரோட்டில் வரக்கூடிய கேன்சர். இந்த குட்கா, அதாவது புகையிலை சார்ந்த பொருட்கள் எது போட்டாலும் அந்த அண்ணாக்கில் வந்து இந்த மாதிரி ஒரு புண்ணு வரும். இவருக்கு வந்து ஆக்சுவலாக இந்த புண்ணு வந்து அந்த இடத்துல ஓட்டை விழுந்து பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணணும். ஏன்னா அவர் சாப்பிட்ற சாப்பாடுடைய பருக்கே அது மேலே போய் மூக்கு வழியாக வெளியே வர அளவுக்கு ஃபஸ்ட்டு கண்டிஷனில் இருந்தார். நம்மளுடைய காமா ஒரிஜினல் ப்ளஸ் நியூட்ராசூட்டிக்கல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு அவரை வந்து கிளியர் பண்ணி விட்டுச்சு. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அவருடைய த்ரோட்டில் எந்த விதமான சிம்டம்ஸ் இல்லை. அவர்கிட்ட வந்து அந்த மாதிரி பொருட்களை எதுவும் சாப்பிடக்கூடாதுன்னு சத்தியம் வாங்கி பாபா மேலே சத்தியம் போடுங்கன்னு சொல்லி வாங்கினதுக்கப்புறம் தான் ட்ரீட்மெண்ட் நான் ஆரம்பித்தேன். இன்றைக்கி அவர் நல்லா வாழ்ந்துட்டுருக்காரு. ஸோ இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ஃபெய்த்துக்காக, காமா ஒரிஜினலுடைய ஃபெய்த்துக்காக. தென் ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கிறப்போ உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக குட் ஸ்லீப் வரும். தென் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ஏஜென்ட், அதாவது உடம்புல இருக்கக்கூடிய வீக்கங்கள், முட்டு வலியாக இருக்கட்டும், உடம்பு வலியாக இருக்கட்டும், காலில் கையில் இருக்கிற வலியாகட்டும், இன்டர்னல் ஆர்கான்ஸில் நம்ம உடம்புல உள்ளே இருக்கக்கூடிய ஆர்கான்ஸில் எந்த இடத்துல வலி இருந்தாலும் அந்த வலியை நீக்குவதற்கு இந்த காமா ஒரிஜினல் ரொம்ப ரொம்ப, அது ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி அப்படிங்கிறப்ப வீக்கத்தை குறைக்கும். அப்போ நம்ம வந்து நியூட்ரிசார்ஜ் பிஜே வந்து முட்டு வீக்கத்துக்கு நீங்கள் கொடுக்குறீங்கன்னு வச்சுங்க, ஓஸ்டி ஆர்த்ரைட்டிஸ் எனப்படும் கார்ட்லேஜ் தேய்மானம் ஏற்பட்டு, அதை குருத்தெலும்பு தேய்மானம் ஆகி கொடுத்துருந்தீங்க, அந்த இடத்துல வீக்காக இருக்குன்னா நீங்கள் வந்து பிஜே வந்து டெய்லி ஈவினிங் அல்லது நைட்டு டின்னருக்கு முன்னாடி இருக்கிற ஒரு டோஸை கொடுத்துட்டு, காமா ஒரிஜினல் வந்து ரொம்ப அதிகமான வலி இருக்கிற பேஷண்ட்ஸாக இருந்துச்சுன்னா காலையில் 2, மத்தியானம் 2, நைட் 2, அப்படி ஒரு நாளைக்கு 6 கேப்சூல் வரைக்கும் கொடுங்க. எந்த வித பிரச்சனையும் வராது. தண்ணீர் மட்டும் அதிகமாக எடுக்கணும். யூரின் ரெகுலராக போக சொல்லுங்கள். யூரின் வந்து ரொம்ப நேரம் அடக்கி வச்சு போகிறது பிளட் யூரியா லெவல், கிரியேட்டின் லெவல் இன்க்ரீஸ் பண்ணும். அதெல்லாம் அதாவது நம்ம ப்ராசஸை வந்து சொல்லி கொடுத்துட்டிங்கனாலே உங்களுக்கு வந்து எக்ஸலண்ட்டாக இருக்கும். தென் நர்வஸ் சிஸ்டத்துக்கு, பிரெயினுடைய ஆக்ஷனுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம டிஹெச்ஏ ரெக்கமெண்ட் பண்ணுறோம். டிஹெச்ஏ கூட வந்து பார்த்திங்கன்னா காமா ஒரிஜினலையும் ரெக்கமெண்ட் பண்ணுங்கள்.
காமா ஒரிஜினல் எடுக்கிற டைமில் அல்சைமர்ஸ் டிசீஸ் அப்படிங்கிற நம்மை நாமே மறந்து போகக்கூடிய சுச்சுவேஷன் கொண்டு வரக்கூடிய வியாதி வரவே வராது. வந்து இருக்கிறவங்களுக்கும் ரெகுலராக கொடுங்க. அவங்களுக்கு வந்து புரோட்டீன், டிஹெச்ஏ ப்ளஸ் காமா ஒரிஜினல் ஒவ்வொரு மாத்திரையும் 3 வேளை காலையில், மத்தியானம், நைட்டு பிஃபோர் ஃபுட் கொடுத்து காமா ஒரிஜினல் கொடுத்தீங்கன்னா அல்சைமர்ஸ்லேருந்து ஓரளவுக்கு வெளியே வரலாம். பார்க்கின்சன்ஸ் டிசீஸ்லேருந்து வரலாம். லோவர் மோட்டார் டிசீசஸ், அப்பர் மோட்டார் டிசீசஸ், இது அனைத்திலிருந்தும் வந்து பார்த்திங்கன்னா வெளியே வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக கிடைக்கும். ஸோ ரெகுலராக கொடுங்க. ஆனால் ரிசல்ட் வந்து கிடைக்கும் அப்படிங்கிற ஹோப்பில் கொடுங்க. யாருக்கு வேணால் கொடுக்கலாம். 18 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு ரெகுலராக கொடுங்க. இப்போ ஏஜ்டு பர்சன்ஸ் நம்ம வந்து நடந்து போயிட்டுருக்கோம். இந்த மாதிரி ஒரு கட்டை ரோட்டில் கிடக்குது. அதில் வந்து ஒரு ஆணி இருக்குது. நம்ம ஒரு சின்ன பசங்களோ யாராக இருந்தால் நம்ம வந்து கரெக்டாக இந்த ஆணி இருக்குன்னா இந்த காலை வந்து அந்த பக்கம் வச்சு அப்படி நகர்ந்து போயிடுவோம். ஆனால் வயசான ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 40-50 வயசு ஆகிறப்போ நம்மளுடைய கோக்னிசன்ட் பவர் கம்மி ஆகிறப்போ பிரெயினில் இருந்து ஸ்டிமுலேட் கொடுத்துட்டு அந்த பிரெயின் ஸ்டிமுலேஷன் நம்ம காலுக்கு வந்து சேர்ந்து நம்ம காலை எடுத்து மாற்றி அந்த ஆணியில் அல்லது முள்ளில் படாமல் மாற்றி வைக்கணும்னு நினைப்போம். ஆனால் கால் வைக்கிறது கரெக்டாக அந்த முள்ளு மேலேயோ அல்லது அந்த ஆணி மேலேயோ தான் இருக்கும். அதுதான் கோக்னிசன்ட் இது வந்து லாஸ் ஆகுது. அதாவது பிரெயின் வந்து செமிக்க கொடுத்தாச்சு, நியூரான்ஸ் மூலமாக அது வெளியே வருது. ஆனால் அதோடைய டிலே வந்த உடனே நம்ம வைக்கக்கூடிய கால் வந்து தப்பாக வச்சு நம்ம வந்து ஹர்ட் ஆகும். இது வந்து ஒரு 50 வயசு 60 வயசுக்கு மேலே இருக்கிற முதியோர்கள் அனைவருக்கும், சீனியர் சிட்டிசன்ஸு எல்லாத்துக்குமே வரக்கூடிய ஒரு இது. ஒன்றும் இல்லை, வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே எப்போவும் யூஸ் பண்ணுற வீடு தான், எப்போவும் யூஸ் பண்ணுற கட்டில் இருக்கலாம், பீரோ இருக்கலாம், அதில் வந்து பார்த்தீங்கன்னா இது இருக்கலாம். ஆனால் பெரியவங்க போடுறப்ப மட்டும் அந்த பெருவரலோ அல்ல சுண்டு வரலோ பட்டு அடிபட்டு ஐயோம்பாங்க. ஏன்னா அங்கே அது இருக்குன்னு தெரியும். ஆனால் அது மாறி நடக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் அவங்களுக்கு அந்த பிரெயினும் அந்த கோரிலேஷன் வராது. அந்த ஒரு செகண்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவருடைய கால் அடிபடுது. ஸோ அந்த நர்வஸ் சிஸ்டத்துடைய ப்ராப்ளம்ஸ் வராமல் இருக்கணும்னா எல்டர்லி பீப்புள்ஸ் எல்லாருமே அவங்களுக்கு வந்து எந்த வியாதி இருக்கோ இல்லையோ, ஐ எம் 100% நார்மல், நான் வந்து எனக்கு எந்த வியாதியும் கிடையாதுன்னு யார் சொல்லியிருந்தாலும் அவர்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா காலையில் ஒரு காமா ஒரிஜினல், நைட் ஒரு காமா ஒரிஜினல் ரெகுலராக எடுக்க சொல்லுங்கள். 100% இந்த மாதிரி இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லேருந்து சால்வ் ஆயிடுவாங்க. தென் அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இம்யூனிட்டியை பூஸ்ட் பண்ணி விடுது. இப்போ வந்து இம்யூனிட்டி பூஸ்டர் அப்படின்னு சொல்லி நிறைய வந்துருச்சு. நம்ம வந்து கொரோனா ஸ்டேஷனில் இருந்து, கொரோனா வந்த அன்னையிலேருந்து பார்க்குறோம் இம்யூனிட்டி இம்யூனிட்டி அதிகப்படுத்துன்னு. ஸோ நம்ம பாடியில் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருந்தால் நம்மளை வந்து எந்த நோய் கிருமிகளும் அண்டாது. நோய் கிருமி வந்துருச்சுன்னா நம்ம முன்னமே சொன்ன மாதிரி நீங்கள் டாக்டர்கிட்ட தான் போகணும். டாக்டர்கிட்ட போகிறத ஒமிட் பண்ண வேண்டாம். அவங்க வேணுங்கிற இன்ஜெக்ஷனோ டேப்லெட்டோ வாட் எவர் இட் மே பி, ஆன்டிபயோட்டிக் எது வேணாலும் எடுத்துக்கலாம். பட் அதை தடுக்கணும்னு நீங்கள் விரும்புனீங்கன்னா இன்னையிலேருந்து 18 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க காலையில் ஒரு காமாவும் நைட் ஒரு காமா ஒரிஜினலும் ஆகாரத்துக்கு முன்பு எடுத்துக்கலாம். ஏன்னா இம்யூனிட்டி பூஸ்டர் வந்து இதை நான் பல முறை பல இடத்துலையும் சொல்லியிருக்கேன், இன்றைக்கும் நிறைய டைம் சொன்னேன். செல்லில் இருக்கக்கூடிய ஆக்சிடேசிவ் ஸ்ட்ரெஸ்ஸை ரிமூவ் பண்ணி விடுது. இட்ஸ் எ ஃப்ரீ ரேடிக்கல்ஸை ரிமூவ் பண்ணுது. ஸோ உங்களுக்கு ஆன்டி ஆக்சிடெண்ட்டாக நம்ம உடம்பை வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு நாளும் புத்துணர்ச்சி உள்ள ஒரு உடம்பாக, ஒவ்வொரு செல்லையும் புத்துணர்வு கொண்ட ஒரு செல்லாக, ஒவ்வொரு மசில்ஸையும் புத்துணர்வு உள்ள ஒரு மசில்ஸாக மாற்றுவதற்கு காமா ஒரிஜினல் ஹெல்ப் பண்ணும். தென் மசில்ஸை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணும். போன் மசில்ஸும் ப்ளஸ் போன்ஸ் அண்ட் மசில்ஸை வந்து ஹெவியாக பண்ணுறதுக்கும் ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கும். ஸோ நம்ம வந்து இந்த ஒரு ஸ்லைடை வச்சு பார்த்தீங்கன்னா நீங்கள் எங்கே ப்ரொமோட் பண்ணலான்னு உங்களுக்கே ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். உங்களுக்கே ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். அதாவது நம்ம ஜிம்முக்கு போகிறவங்க, மசில் இது பண்ணுறவங்க அத்தனை பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா காமா ஒரிஜினல் கொடுக்குறப்போ மசில்ஸை ஸ்ட்ரென்தன் பண்ணும், போன் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரென்தன் ஆகும். தென் ஆன்டி ஏஜிங் ப்ராப்பர்ட்டி, அதாவது வயசான தோற்றத்தை வயசாகுவதை தடுப்பது. நம்ம இப்போ என்னங்க நம்ம எல்லாரும் என்ன கேட்டுட்ருக்கோம், நம்ம வந்து முடிஞ்ச வரைக்கும் நம்ம இளமை தோற்றத்துக்கு வரணும்.
60 வயசு இருந்தாலும் நம்ம வந்து பாடி ஸ்கேன் பண்ணுறப்போ ஒரு 45 50 வயசு இருக்கணும். ஆனால் இன்னைக்கு என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 50 வயசு தான் இருக்கும், இல்லை ஒரு 45 வயது தான் இருக்கும். பாடி ஸ்கேன் பண்ணுறப்போ அவங்களுடைய குரோனாலிக்கல் ஏஜ் வந்து பார்த்தீங்கன்னா குரோனாலஜி ஏஜ் வந்து 45 தான். ஆனால் பயாலஜிக்கல் ஏஜ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து எவ்வளோ காமிக்குங்க? 60 65. ஏன்னா 40 60 காமிக்கக்கூடிய காலகட்டத்தில் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். நம்மளுடைய சுச்சுவேஷன், நம்ம சுற்றி இருக்கக்கூடிய பொல்யூஷன் அந்த அளவுக்கு இருக்கு. ஸோ அந்த பொல்யூஷனையும் இதையும் நம்ம வந்து ப்ரிவெண்ட் பண்ணி நம்ம வந்து பார்த்திங்கன்னா பயாலஜிக்கல் ஏஜை எப்போவுமே நம்ம ஏஜை விட குறைவாக காமிக்கணும். ஒரு 50 வயசு இருக்குன்னா நம்ம வந்து ஸ்கேன் மிஷினில் போய் பார்த்தீங்கன்னா 45 காமிக்கணும். அதுதான் எக்ஸலண்ட். இல்லை 45 வயசு இருந்தால் 45 காமிக்கணும். 50 60 70ன்னு காமிச்சோன்னா இட்ஸ் நாட் குட். ஸோ அதை வந்து கரெக்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு வேணுமா 110 வருஷம் நீங்கள் உயிரோட வாழணுமா? 100 பத்தாவது 110 வேணுமா? கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா காமா ஒரிஜினல் சாப்பிட ஆரம்பிங்க. பிசிஓடி பிசிஓஎஸ் நான் அப்பயே சொன்னேன், நம்ம ஒபேசிட்டினால் வரக்கூடிய பெண் குழந்தைகளுக்கு வரக்கூடிய ப்ராப்ளத்தை இந்த காமா ஒரிஜினல் எக்ஸலண்ட்டாக ஒர்க் பண்ணும். ஏன்னா இந்த காமா ஒரிஜினாலுடைய பின்னாடி இந்த ஸ்லைடில் அப்போயே காமிச்ச ஸ்லைடுடைய அதே தான். இத்தனையும் ஃபேமஸ் அண்டு நல்ல குவாலிஃபைட் டாக்டர்ஸ் இதுக்கு பின்னாடி இருக்காங்க. இவங்க அத்தனை பேரும் கொடுத்த ஒவ்வொரு ரிசல்ட்டும் அந்த 100% பங்க்சுவல் இருக்குது. 100% பின் பாயிண்டடாக இருக்கக்கூடிய ரிசல்ட் தான் கொடுத்துருக்காங்க. அந்த ரிசல்ட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா அங்கே இவ்வளோ நேரம் பேசிகிட்டு இருக்கோம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா 18 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க 94 கோடிகளுக்கு மேலே ஆயிடுச்சுங்க. 18 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க 94.43 கோர்ஸுக்கு அதிகமான பாப்புலேஷன் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் இன்னைக்கு சிச்சுவேஷனில் இருக்குது. ஸோ நாங்கள் என்ன சொல்கிறோன்னு பார்த்தீங்கன்னா இந்த 94,000 கோடி 94.43 கோர் பீப்புளுக்கு என்ன வேணுங்க? காமா ஒரிஜினல் ரெகுலராக வேணும். நம்ம எவ்வளோ பேர்த்துக்கு காமா ஒரிஜினல் கொடுத்துருக்கோம்? நம்ம பொட்டென்ஷியல் என்ன? ஸோ இன்றைக்கி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 18 இயர்ஸ் அண்ட் எபோவ் அவங்களுக்கு வந்து எந்த விதமான பிரச்சனை இல்லைன்னாலும் காலையில் ஒன்று நைட் ஒன்று அல்லது ஒரு நாளைக்கு தூங்க போகிறப்போ ஒரு கேப்சூல், அதாவது நைட்டு டின்னரோட, நாட் ஆஃப்டர் ஃபுட்டு, நைட்டு டின்னருக்கு ஒரு நிமிஷம் 10 நிமிஷம் முன்னாடி எடுக்க சொல்லுங்கள். அவங்களுக்கு வந்து அந்த ஸ்ட்ரெஸ்ஸு முழுவதும் போயிடும். அவங்க வந்து நல்லா தூங்கி எழுந்திருப்பாங்க. 100% அவங்க பாடியில் ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் இருக்காது. எந்த விதமான மோசமான வியாதிகளும் அவங்களுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் இல்லை. ஸோ எல்லாருமே என்ன வேணும்னு பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு 100 வயசு 110 வயசுக்கு அதிகமாக லாங்குவிட்டி, அதாவது நம்ம வந்து நல்லபடியாக வாழணும், நம்மளுடைய லைஃப் ஸ்பேன் வந்து அதிகமாகணும் அப்படிங்கிறது தான். ஸோ இந்த ஒரு லாங்குவிட்டியை வந்து நம்ம வந்து எல்லா இண்டஸ்ட்ரியும் வந்து ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்காங்க. 2028 $600 பில்லியன் பிஸ்னஸாக வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு சாப்டர் மட்டும் போகுது. அது வந்து பயோ ஹேக்கிங், சப்ளிமெண்ட்ஸு, நியூட்ராசூட்டிக்கல்ஸ், ஆன்டி ஆக்சிடென்ட், ஸ்டெம் செல் ரிசர்ச் அப்படின்னு சொல்லி எல்லாரும் கம்பெனிஸும் இதை பற்றி எடுத்திருக்காங்க. எந்த ஒரு மேனுஃபேக்சரிங் மெடிக்கல் ஆகட்டும், ஃபார்மாகோபியால் இருக்கிற எல்லா மெடிக்கல் கம்பெனிஸும் இன்றைக்கி ஒரு கம்பெனியும் 3லேருந்து 5 நியூட்ராசூட்டிக்கல்ஸ் ப்ராடக்ட்டுக்குள்ளே வந்துட்டாங்க. ஒன்ஸ் இந்த நியூட்ராசூட்டிக்கல்ஸ்னால் யாருக்குமே தெரியாது, யாரும் எந்த டாக்டர்ஸும் ப்ரொமோட் பண்ண மாட்டாங்க. இன்றைக்கி வந்து டாக்டர்ஸே ப்ரொமோட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க கையில் வந்து கெமிக்கல் ஃபார்மாவுடைய நம்ம ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி என்ன இருக்குங்க? ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்குது, அது வந்து கெமிக்கலி ஃபார்ம்டு. நம்மகிட்ட என்ன இருக்குங்க? இட்ஸ் ஏ நேச்சுரல் ஃபார்மில் இருக்குது. இதை நீங்கள் வந்து எல்லாத்துக்கும் ப்ரொமோட் பண்ணிங்கன்னா உங்களுடைய ஒர்க் வந்து ரொம்ப ஈஸியாகிடும். லேக்ஸ் ஆஃப் பீப்புள் டிரான்ஸ்ஃபார்ம்ட், அதாவது லட்சக்கணக்கான பீப்புள்ஸ் வந்து காமா ஒரிஜினல் எடுத்துட்டேன்னு சொல்லி இஷா மேடத்துடைய அந்த சைட்டில் இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இது டெஸ்டிமோனியல் சின்னதாக காமிச்சிருக்கு இல்லையா? இதெல்லாமே ஒவ்வொருத்தர் பேசின வீடியோஸ், லேக்ஸ், அதாவது லட்சக்கணக்கான வீடியோஸ் இப்போ வந்து அந்த சைட்டில் இருக்குது. நீங்கள் ஒவ்வொன்றா பார்க்கலாம். எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா 1 minute 2 minutes வீடியோ தான், பெருசாக இல்லை. நான் இதை எடுத்ததுனால இந்த ரிசல்ட் இருந்தது, இந்த ரிசல்ட்டுக்கு வந்துச்சு, எனக்கு வந்து இவ்வளோ நல்லா இருக்குது,
இதை சொல்லிட்டு இருக்கிறது தான் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு எக்ஸலண்ட்டாக இருக்கு. அந்த காமா ஒரிஜினாலுடைய ப்ரொமோஷனில் இருக்கு. ஸோ இது இத்தனையுமே பண்ணக்கூடிய ரெவல்யூஷனரி, அதாவது பசுமை புரட்சின்னு பார்த்தோம், வெண்மை புரட்சின்னு பார்த்தோம். இது அத்தனையும் போக இப்போ வந்து நியூட்ராசூட்டிக்கல் புரட்சிங்கிறது நடந்துட்டு இருக்கு. அந்த நியூட்ராசூட்டிக்கல்ஸ் புரட்சியில் வந்து பார்த்தீங்கன்னா காமா ஒரிஜினல் தி நம்பர் 1. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா யாருக்கிட்டையும் இல்லை, நம்ம ஒருத்தர்கிட்ட மட்டும்தான் இருக்கு. வேற எந்த மல்டி லெவல் மார்க்கெட்டிங்ல இல்லை. ஒரு கேப்சூல் காமா ஒரிஜினல் வந்து 150 mg ஒரைசனால் இருக்கு, 150 mg சட்டைபா ஒரைசனால் சட்டைபாங்கிறது இருக்கு. காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஜஸ்ட் முன்னாடி ஒன்று, நைட் டின்னருக்கு ஒன்று முன்னாடி ஒன்று, டெய்லி 2 வேளை எடுத்துக்கங்க. எடுக்கிறப்போ உங்களுக்கு வந்து ரொம்ப எக்ஸலண்ட். க்ளோஸ் பண்ணிடுறாங்க, போய் க்ளோஸ். அதாவது காமா ஒரிஜினல் வந்து இஷ்யூஸ், அதாவது நம்ம ஹெல்த் இஷ்யூஸ் ஏதாச்சும் வந்துச்சு, நம்ம உடம்புக்கு எந்த பிரச்சனையும் வந்ததுன்னா, இதுக்கு முன்னாடி நான் என்ன சொன்னேன், காலையில் ஒரு கேப்சூல், நைட் ஒரு கேப்சூல் சாப்பாட்டுக்கு முன்னாடி. ஆனால் இஷ்யூஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து அந்த கேப்சூல் எவ்வளோ வரைக்கும் எடுக்கலான்னு பார்த்தீங்கன்னா 4 to 6 கேப்சூல் பெர் டே. அதாவது 6 கேப்சூல் அப்படிங்கிறப்ப காலையில் 2, மத்தியானம் 2, நைட் 2. ஓகேங்களா? காலையில் 2, மத்தியானம் 2, நைட் 2, 6 கேப்சூல். 4 கேப்சூல் எடுக்க வேண்டிய ஸ்டேஜ்னா காலையில் 2, நைட் 2. ஸோ 4 கேப்சூல். அப்போ அந்த அளவுக்கு எடுக்கலாமா? எடுக்கலாம். ஏதாவது சைடு எஃபெக்ட்ஸ் வருமா? கண்டிப்பாக சைடு எஃபெக்ட்ஸ் வராது, நன்மையே நடக்கும். இதில் வந்து சைடு எஃபெக்ட்ஸ் அப்படிங்கிறது 1% கூட கிடையாது. ஆனால் ஒன்னே ஒன்று வந்து நான் ஆரம்பத்திலேயே சொன்னேன், இப்போவும் இதில் சொல்கிறது என்னன்னா, மானிட்டரிங் ஆஃப் தி அலோபதி மெடிசன் டோஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அலோபதி மருந்து நீங்கள் வந்து எதுக்காக, பிபிக்காகவோ, சுகருக்காகவோ, தைராய்டுக்காகவோ, கொலஸ்ட்ராலுக்காகவோ, ஒபேசிட்டிக்காகவோ, எதுக்காக நீங்கள் எடுத்திருந்தாலும் அந்த மருந்து எவ்வளோ சாப்பிட்ணும் அப்படிங்கிற டோஸை வந்து பார்த்துக்கிட்டே இருங்க. நம்மளுடைய ரிசல்ட் வர்றப்போ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த டோஸை குறைக்கலாம். இந்த காமா ஒரிஜினல் வந்து வேர்ல்டு லெவலில் கிடைக்குதா, இந்த ஒரு மார்க்கெட்டில் மட்டும் இந்தியாவில் இங்கே இந்த ஏபி ஆர்கானிக்ஸ் மட்டும்தான் கிடைக்குதான்னு பார்த்தீங்கன்னா அப்படி கிடையாது. நிறைய இடத்துல கிடைக்குது. இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு நீங்கள் வந்து உங்கள் கமர்ஷியல் வெப்சைட்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அமேசான், ஃப்ளிப்கார்ட், இதில் போய் பார்த்தீங்கன்னாலும் 60 கேப்சூலுக்கு மினிமம் ரூபாய் 200-700 எம்ஆர்பியிலிருந்து 4200 ரூபாய் எம்ஆர்பி. இன்னும் ஒரு கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா 6000 and above கூட போட்டிருக்காங்க. அந்த 6000 ருபீஸுடைய காமா ஒரிஜினால தான் டாக்டர்ஸ் ரெக்கமெண்ட் பண்ணி எழுதிட்டு இருக்கிறத நான் பார்த்துட்டேன். ஓகேங்களா? பட் நம்ம என்ன சொல்கிறோன்னா, ஜஸ்ட்டு காமா ஒரிஜினல், ஏபி ஆர்கானிக்ஸ் தூரி ப்ளஸ் ஆர்சிஎம் ஒரு அருமையாக கொடுத்துருக்காங்க. இனி அஃபோர்டபுள் ப்ரைஸ். உங்கள் கைக்கு உங்களால் சாப்பிடக்கூடிய, உங்கள் கையில் எவ்வளோ அடங்குமோ அந்த விலை, உங்கள் கையை கடிக்காததுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த ரேட்டில் ஒரு டீ காஃபி சாப்பிட்ற ரேட்டை விட கம்மியான ரேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா காமா ஒரிஜினல் கொடுத்துருக்காங்க. நீங்கள் சேர்ந்து வாங்குறப்ப அதுலேயும் 20% 30% வரைக்கும் குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு உங்களை யார் இன்வைட் பண்ணாங்களோ அவங்கக்கிட்ட இதை பற்றி டீட்டெயில்ஸ் கேளுங்க. கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அஃபோர்டபுள் ப்ரைஸ் ஏன் கொடுத்தாங்கன்னா, இவங்களுடைய ஒரே மோட்டிவ் டிசீஸ் ஃப்ரீ இந்தியாவாக இருக்கணும். காமா ஒரிஜினல் மட்டும்தான் அந்த மாதிரி டிசீஸ் ஃப்ரீ இந்தியாவாக உருவாக்க முடியும். ஆர்சிஎம் கம்பெனி மட்டும்தான் இந்த ரேட்டுக்கு உங்களுக்கு கொடுக்க முடியும். வேறு எந்த கம்பெனியும் இந்த ஒரு அஃபோர்டபுள் ப்ரைஸில் உங்களுக்கு காமா ஒரிஜினல் கொடுத்தது இல்லை, கொடுக்கவும் முடியாது. ஏன்னா இந்தியாவுடைய மோனோபலியாக மேனுஃபேக்சர் பண்ணுறது நம்ம ஏபி ஆர்கானிக்ஸ் தான். இதில் கடைசியாக ஒரு ஸ்க்ரீன்ஷாட்டோடு இதை முடிக்கிறேன். 3 மணி ஆச்சு. நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி தான், இது எதற்கெல்லாம் யூஸ் ஆகுது. கொலஸ்ட்ரால் இருந்தால் கொலஸ்ட்ரால் போயிடுது, சுகர் போயிடுது. சுகர் டயபெட்டிக் பேஷண்ட்டுக்கு கண்டிப்பாக சாப்பிட்லாம். கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் இருக்கிறவங்க ஸ்டொமக்கில் எந்த பிரச்சனை இருந்தாலும் எடுத்துக்கலாம். கேன்சர் ப்ரிவெண்ட் பண்ணுமா, கேன்சரை தடுக்க வேண்டுமா? ஒரு வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தருக்கு கேன்சர் வந்துச்சு, அவங்க அவர் வந்து இன்னைக்கு இல்லை, இறந்துட்டாரு. பட் அவங்க குழந்தைகளுக்கு கொடுக்கணுமா? கண்டிப்பாக எடுத்தேன்னா ப்ரிவெண்ட் பண்ணும். ஏன்னா கேன்சர் செல் வந்து ஒருத்தருடைய ஜீன்ஸில் இருந்து இன்னொரு ஜீன்ஸுக்கு வளரக்கூடியது. ஸோ அதுக்கு வரும். தென் ஹைப்போதைராய்டிசத்துக்கு ரொம்ப ரொம்ப அருமையானது. ஹைப்போதைராய்டிசம் இருக்கிறதுனால வரக்கூடிய பிசிஓடி, பிசி
ஓஎஸ் இது ரெண்டுக்கும் உங்களுக்கு வந்து தென் அதே மாதிரி லிவரை ப்ரொடெக்ட் பண்ணும். அருமையான தூக்கம் கிடைக்கும் டெய்லி நைட்டு. அதாவது நம்ம சிஸ்டத்தில் ரொம்ப நேரம் வேலை செய்யக்கூடிய நம்ம குழந்தைங்க நிறைய பேர், ஏன்னா எல்லாருமே என்னுடைய இவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா சிஸ்டத்தில் நைட்டெல்லாம் வேலை செய்கிறாங்க. ஸோ அவங்களுடைய ஸ்லீப்பிங் பேட்டர்னும் மாறி இருக்குது. அவங்க எப்போ தூங்க போகிறாங்களா, காலையில் வேலையை முடிச்சு தூங்க போகிறப்போ கண்டிப்பாக காமா ஒரிஜினல் ஃபுட்டுக்கு முன்னாடி எடுத்து ஏதோ சாப்பிட்டுட்டு படுக்க சொல்லுங்கள். அவங்களுடைய நர்வஸ் சிஸ்டம், பிரெயின் டேமேஜ் ஆகாது. அவங்களுக்கு இந்த ஐடியில் வந்து எவ்வளோதான் சம்பாதிக்கிறாங்க, கை நிறைய சம்பாதிக்கிறாங்க, அவங்களுடைய ஃப்யூச்சர் இன்னும் எப்படி ஆகும்னு மெடிக்கல் ஃபீல்டு ரொம்ப பயந்துட்டு இருக்காங்க. உண்மையிலேயே வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே மோசமான கண்டிஷனில் ஹெல்த் பேக்ரவுண்டு அடுத்தடுத்த வருடங்களில் போக போகுதுங்கிறது ரொம்ப நம்ம முன்னாடி தெரியக்கூடிய ஒரு அச்சுறுத்தல் தான். அதிலிருந்து வெளியே வரலாம். ஆன்டி ஏஜிங்காகவும் வேலை செய்யும், ஆன்டி இன்ஃப்ளமேட்டரியாகவும் வேலை செய்யும். அதாவது உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய வீக்கங்கள் அனைத்தையும் நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்கும். போன்ஸ் மசில்ஸை ஸ்ட்ரென்த்தை வந்து அதிகப்படுத்திடும். மசில் ஸ்ட்ரென்த்து ஹைப்பர் டென்ஷனை குறைச்சிரும், ஆன்டி ஏஜிங்காகவும் வேலை செய்யும். ஸோ இத்தனை ஒர்க்கையும் செய்யக்கூடிய ஒரே ஒற்றை மூலிகை அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா காமா ஒரிஜினல். அந்த காமா ஒரிஜினல் ரெகுலராக எடுங்க. ஸோ இசா வசிஷ்டா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேர்ல்டு ரெக்கார்டு காமா ஒரிஜினலில் கிடைச்சிருக்கு. இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு நியூட்ராசூட்டிக்கல்ஸ் கம்பெனி வேர்ல்டு ரெக்கார்டில் ஏதாவது பிரேக் பண்ணியிருக்கான்னு நீங்கள் வந்து சர்ச் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக கிடையாது. வேர்ல்டு லெவலில் இருக்கக்கூடிய, வேர்ல்டு லெவலில், நான் இந்தியன் லெவலில், உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய மல்டி லெவல் மார்க்கெட்டிங்கில் யாரோ ஒரு கம்பெனிக்கு வேர்ல்டு ரெக்கார்ட் இருக்கான்னு பாருங்கள், கிடையாது. ஸோ நம்ம வந்து இருக்கக்கூடிய இந்த ஒரிஜினல் ஒரு ப்ராடக்டை வச்சு, காமா ஒரிஜினல்ங்கிற ஒரே ஒரு ப்ராடக்டை வச்சு வந்து பார்த்திங்கன்னா எக்ஸலண்ட்டாக நம்ம வந்து டீமை வந்து கொண்டு போகலாம். இது இவ்வளோ நேரம் என்னுடைய இந்த இதுக்கு ப்ரோக்ராமை கேட்ட அனைத்துவன் நன்றி. தேங்க்யூ ஃபார் ஆல். எதாக இருந்தாலும் எனக்கு சந்தேகம் கேட்கணுனாலும் இந்த நம்பரை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. வாட்ஸ்அப்பில் மெசேஜ் கொடுங்க, ஐ வில் ரிப்ளை யூ வித்தின் டே ஆர் 2ல் ரிப்ளை பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ சார், தேங்க்யூ. நன்றி நன்றி டாக்டர், ஃபர்ஸ்ட் கிளாஸ், அருமையான தகவல். நண்பர்களே, காமா ஒரிஜினல் நமக்கு கிடைத்திருக்கிற ஒரு அற்புதமான ப்ராடக்ட். சாதாரணமாக இல்லை. நமக்கு வந்து கேன்சருங்கிறது ஒரு சாதாரணமான நோய் அல்ல, அது ஆட்கொல்லி நோய். அதை குணமாக்குதுன்னு சொன்னால், அதே மாதிரி இன்னும் இன்னைக்கு டாக்டர் அந்த இதெல்லாம் போடல, அவருடைய அந்த டெஸ்டமனிஸ் எல்லாம் போடல, நிறைய வச்சுக்கார், சாதாரணமாக இல்லை. அதனால் இன்னைக்கு வந்து நிறைய தகவல்களை கொடுத்துருக்காரு, இன்ஃபர்மேட்டிவ். யாருக்கான டவுட் இருந்தால் தாராளமாக நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம், அதுக்கான வாய்ப்பு இருக்குது. கை உயர்த்தலாம், நீங்கள் தாராளமாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம். 6 டேப்லெட் சாப்பிட்டா என்ன ஆகும், 4 ஆனால் என்ன ஆகும், உங்களுக்கு என்ன இஷ்யூஸ் இருக்குது, யாருக்கு ப்ரொமோட் பண்ணுறீங்க, எல்லாமே நீங்கள் தாராளமாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சரி, இனிமேலாவது ப்ரொமோட் பண்ணுங்கள், அப்போ தான் சந்தேகம் வரும். ரைட், பொருளை எடுத்துகிட்டு போங்க, தைரியமாக கொடுங்க. காமா ஒரிஜினல் ஒன்றுமே இல்லாத சாதாரண நார்மல் பர்சன்ஸு 2 சாப்பிடலாம். நார்மலாக இருக்கிற ஆளுகளுக்கு 2, எந்த நோவும் இல்லை சார், நோவு வராமல் தடுத்துக்கும் 2 சாப்பிட்டா. ஆனால் இஷ்யூஸ் இருக்குது சார், ஹெல்த் இஷ்யூஸ், அது எதுவானாலும் தாராளமாக காமா ஒரிஜினலாக 4லேருந்து 6 வரைக்கும் கொடுக்கலாம். கண்டிப்பாக அது வந்து ரெக்கவரி ஆகும். நிறைய ரிசல்ட் இருக்குது, நிறையா வந்து தகவல்கள் டாக்டர் கொடுத்துருக்காரு. மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். நீங்கள் எல்லாருமே தெளிவாக கேட்டீங்கன்னு நான் நினைக்கிறேன், இல்லைன்னா டாக்டர் தெளிவாக சொல்லிட்டாருன்னு நான் நினைக்கிறேன். அதனால் யாருக்குமே சந்தேகம் இல்லை. ரொம்ப நன்றி டாக்டர். வந்திருந்த எல்லாரையும் வாழ்த்தி, டாக்டர் சாருக்கு மீண்டும் ஒரு முறை நல்ல ஒரு கிளாப்ஸோட இந்த கூட்டத்தை நம்ம நிறைவு செய்யலாம். நண்பர்களே, வரக்கூடிய 28ஆம் தேதி ஈரோட்டில் நம்முடைய யூஎல்பி ப்ரோக்ராம் இருக்குது. அது வந்து பேமெண்ட் போட்டாங்க, எல்லாமே கன்ஃபர்மேஷன் ஆயிடுச்சு. பட் அந்த 5 பேர் 1+4ம் நியூ ஹேண்ட்ஸுக்கும் வந்து அந்த ஆப்ஷன் வைக்கிறதுக்கு மண்டே வச்சுருவாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் அதை வந்து பண்ணிக்கலாம். ரெஜிஸ்ட்ரேஷன் மஸ்ட்டு. அப்போ ஏற்கனவே உங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் ஆப்ஷன் இருக்கிறவங்க நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க.
அதனால் வந்து ஈரோடு ப்ரோக்ராம் ரொம்ப கிராண்டாக இருக்கும். சார் வர்றாரு, டாக்டர் தினேஷ் பாபு சார் வர்றாரு. அது இல்லாமல் டாக்டர் நம்ம எம்பி சுரேஷ் சார் வர்றாரு. நம்ம கம்பெனியிலேருந்து நிறைய சீஃப்ஸ் வராங்க. அது இல்லாமல் நம்ம இது கீஷோர்லேருந்து மேடம் வர்றாங்க. நியூட்ரி சார்ஜுக்கு எம்பி சுரேஷ் சார் வர்றாரு. பாரதி சஞ்சீவனி, இன்னும் குட்டாட் கம்பெனியே வர்றாங்க. குட்டாட்லேருந்து கம்பெனியே வர்றாங்க. அங்கே ஃபுட்டு 11லேருந்து மதியம் 3 மணி வரைக்கும் அவங்க ப்ரிப்பேர் பண்ண ஃபுட்டு சேல்ஸுக்கு வைக்கிறாங்க. ஒரு 30லேருந்து 60 ரூபாய்க்குள்ளே இருக்கும் ஒரு பாக்கெட்டு. வேணுங்கிற டைமு நீங்கள் 11 மணிலேருந்து நீங்கள் சாப்பிட்டுக்கலாம், பொட்டலமாக வாங்கி சாப்பிட்டுக்கலாம். அது மாதிரி எல்லா ஏற்பாடுகளும் சிறப்பாக செய்யப்பட்டிருக்கிறது. இந்த ஹோட்டல் கோஹினூர் கிட்டத்தட்ட 25,000 வந்து செலவு பண்ணி கம்பெனி நடத்தி கொடுக்குற ஒரு அற்புதமான கூட்டம். குடும்பத்தோட முதலாவது இந்த கூட்டத்துக்கு நீங்கள் மற்றவர்களை கூட்டிகிட்டு வர்றதுங்களோ இல்லையோ, உங்கள் ஃபேமிலி வரணும். ஏன்னு கேட்டால் இந்த ஃபேமிலி வந்து விழிப்புணர்வு அடையணும். இவ்வளோ வாய்ப்புகள் இருக்குது, அன்லாக்கிங் லிமிட்லெஸ் பாசிபிலிட்டிஸ் இருக்குதுங்கிறத முதல் நம்ம குடும்பத்தில் உள்ளவங்களுக்கு தெரியணும். அப்போ அதுக்காக தான் கம்பெனி இந்த பார்த்தீங்கன்னா ₹1 செலவு இல்லை, கம்பெனி செலவு பண்ணுறாங்க. நம்ம 1500 பே பண்ணியிருந்தால் போதும், நம்ம 2 பேர்த்துக்கு கூப்பிட்டு வரலாம். 3 மாதம் தொடர்ந்து 1500 பே பண்ணியிருந்தா, 3 மாதம் தொடர்ந்து 2500 பண்ணியிருந்தா, நீங்கள் உங்களோட கூட 3 பேர்த்துக்கு கூப்பிட்டு வரலாம். இல்லை சார் 5000 பண்ணியிருக்கேன்னு சொன்னால் 4 பேர்த்துக்கு கூப்பிட்டு வரலாம். நான் புதுசு சார், போன மாதம் தான் ஜாயின் பண்ண 1500 பண்ணியிருக்கேன்னா உங்களோட ஒரு ஆளை கூப்பிட்டு வரலாம். இந்த வாய்ப்பை கம்பெனி கொடுத்துருக்குறாங்க. ஆகையினால் பயன்படுத்துங்க. கண்டிப்பாக இந்த கூட்டங்கள் மூலமாக நம்ம பிஸ்னஸ் வந்து பெரிய அளவில் விருத்தியாகும். எல்லாவற்றுக்கும் மேலான முத்தாய்ப்பு என்னென்னா, நம்ம கோபகுமார் சாருடைய செஷன் ஒரு 2 ஹவர்ஸ் இருக்குது. 1:30 மணிக்கு நம்ம இஎல்பி முடியும். நீங்கள் லஞ்ச் பிரேக் ஒரு 1/2 hour. அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணால் 2 ஹவர்ஸ் கோபகுமார் சார் 2 to 4 2 ஹவர்ஸ் வந்து கோபகுமார் சாருடைய ட்ரைனிங் செஷன் இருக்குது. அதனால் வந்து கண்டிப்பாக எல்லாருக்கும் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டீமை வளர்த்துக்கிறதுக்கும், உங்கள் பின்னை மெயின்டைன் பண்ணுறதுக்கும், அடுத்த பின்னுக்கு நீங்கள் போகிறதுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லான தகவல் கிடைக்கும். ஆகையினால் எல்லோரும் அதை வந்து பயன்படுத்தி கொள்ளுங்கன்னு சொல்லிட்டு, இன்றைக்கு இந்த கூட்டம் உள்ளபடியே சிறப்பான கூட்டம். நன்றி டாக்டர். வந்திருந்த எல்லாரையும் அன்மியூட் பண்ணிடுறேன். ஜெயஹர்ஷம் சொல்லிட்டு வெளியே போயிடலாம். ஜெயஹர்ஷம், குட் டாக்டர். Yes, thank you, doctor. Thank you. Yes, good afternoon. Thank you, sir. Thank you. Good night. Thank you, sir. Thank you.